श्रीशैलेशदयापात्रं ईभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नहतयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दियैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिताय पतयस्तनजाय भूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमायि मूर्धना भूतं धरस्य मकताप्य भट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवाघान् भक्ताङ्ग्रेण परकाल इतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कावेरी विरजासेयं वैकुण्ठं रङ्गमन्दिरं स वासुदेवरङ्गेश्वरः प्रत्यक्षं परमं पदम् வந்தவரிதிருவள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடிருந்தமை கொந்தலறுபதில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்களாயிரத்தி வைவல்லார் முனிவரே. நம்முடைய சனாதன தர்மத்திலே பகவான் சிவன் நாராயணனுக்கு எத்தனையோ வைபவங்கள் உண்டு. ஆனாலும் அதில் வைகுண்ட ஏகாதசி என்ற வைபவத்துக்கு இருக்க ஒரு பெருமை என்பது மற்ற விஷயத்துக்கு அவ்வளவு தூரம் காணப்படவில்லை. அது என்ன காரணமோ இருக்கலாம். இருப்பினும் பொதுவா வைகுண்ட ஏகாதசினாலே எல்லாருக்கும் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும், நமக்கு ஏதோ நல்லது கிடைக்கணும், அதனால் நாம் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும், பகவானுடைய பரிபூர்ண கடாட்சத்தை பெற வேண்டும் என்கிற அவா எல்லாருக்கும் உண்டு. இந்த உற்சவம் என்றது வைதிகமான உற்சவம். அது மட்டுமல்ல, இந்த உற்சவத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிரதானமாக ஆழ்வார்கள் ஆச்சாரர்களுக்கு பிராதானியம் கொடுக்கும். இந்த உற்சவத்தை நம்ம 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று பொதுவான உற்சவங்கள் ஒண்ணு, அது புராணத்தின்படியா இருக்கக்கூடிய தன்மை. மற்றொன்று சாஸ்திரோக்தமா இருக்கக்கூடிய தன்மை, இரண்டாவது. மூன்றாவது சம்பிரதாயமா இருக்கக்கூடிய தன்மை. இது 3 விஷயங்கள். இப்ப சாஸ்திரம்னு சொன்னேன், சம்பிரதாயம்னு சொன்னேன், பொதுன்னு சொன்னேன். இந்த 3மே வெவ்வேறு கிடையாது. 3 வெவ்வேறு கிடையாது. 3 ஒன்றென்னே சொல்ல, எல்லாமே சனாதன தர்மத்துக்குள்ளேயே அடங்கினதுதான். இருப்பினும் அதுக்குள்ள சில அபிப்பிராய பேதங்கள் உண்டு. அபிப்பிராய பேதங்கள்னா தட்டாக பேசுறான்னு அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. எனக்கு மோரஞ்சாதம் பிடிச்சிருக்கு, அவாருக்கு ரசஞ்சாதம் பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு புளியோதரை பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு சக்கரை பொங்கல் பிடிச்சிருக்கு. இதுல எந்த குறையும் கிடையாது. அதை போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அனுபவிக்கிறார் வைகுண்ட ஏகாதசி. அதை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எடுத்துட்டா அவருடைய அனுபவம் வேறு, சாஸ்திரம் எடுத்துட்டா அதனுடைய அனுபவம் வேறு. அதே போல பொதுவானது சனாதன தர்மம், சாஸ்திரம் தான். ஆனா அதை எடுத்துட்டா அதனுடைய அனுபவம் வேறு. முதல்ல சம்பிரதாயம் என்னன்னு பார்க்கலாம். சம்பிரதாயம் என்னது? முன்னோர்கள் காட்டின வழிப்படி நடக்கக்கூடிய ஒரு தன்மை சம்பிரதாயம். அது பெரியோர்கள் அனுஷ்டிக்கப்பட்டது, அது அப்படியே கொண்டு வரா. ஆனா அதற்கு முன்னாடியதா எழுதப்பட்டது இருக்குமானா அநேகமா இருக்காது. இது வழி பரம்பரையா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் சம்பிரதாயம்னு பேர். அதே புராணத்துல சிலதெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த புராணத்துல சொல்லியிருக்கிறபடி அது சில காரியங்கள் பண்றா. சனாதன தர்மத்தில் பொதுவா சொல்லக்கூடிய தன்மை அதுவும் உண்டு. முதல்ல சம்பிரதாயம் என்னன்னு பார்ப்போம், அடுத்து புராணத்தின்படி என்னன்னு பார்ப்போம், அதற்கு மேற்கொண்டு நம்முடைய சனாதன தர்மத்தின்படி என்னன்னு பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது பெரிய கடல். இது ஒரு நாள்லயோ ஒரு நிலையிலையோ ஒரு விஷயமோ சொல்ல முடியாது. இந்த வைகுண்ட ஏகாதசி எத்தனையோ கதைகள் உண்டு,
அது சில சில கதைகள்லாம் மாறுபட்டு இருக்கட்டும். ஆனாலும் அப்படியே இது ஒரு 3/4 மணி நேரம் சொல்லினே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். சந்தேகங்கள் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அவாவா தனித்தனியா அந்த சந்தேகத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்குண்டான சமாதானத்தை தெரிவிக்கிறேன். இப்ப முதல்ல சம்பிரதாயத்துல இந்த விஷயம் என்ன? இந்த உற்சவங்கள் புராண காலத்திலே உண்டு. என்ன பார்த்தோம்? இந்த உற்சவங்கள் வந்து புராண காலத்திலே உண்டு. அந்த புராணம் புராசூரன் ஒரு அசுரன். அந்த அசுரனால ஏற்பட்டதுதான் இது. அந்த அசுரனுக்கு பிராணம் போறது. அந்த பிராணத்தை போகக்கூடிய தன்மை ஏகாதசின்னு ஒரு பெண். அந்த பெண்ணால இந்த ஏகாதசிக்கு ஒரு வைபவம் கொடுக்கப்பட்டது. இது ஒண்ணு. இது புராண காலம். அதே நம்ம சனாதன தர்மம் பொதுவான அடிப்படைன்னு சொன்னோம். ஏகாதசின்னு வச்சுட்டாலே நமக்கு ஒவ்வொரு 15 நாளைக்கும் நான் ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அது ஆரோக்கியத்துக்கு நல்லது, உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது. அந்த விரதம் ஏகாதசியா இருக்கணும்னு சாஸ்திரம் சொன்னபடியால அந்த விரதத்தை எடுத்துக்கிறார். மூன்றாவது, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள். புராண காலத்துக்கு பிற்பட்டவர்கள் தான் ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள். அது பிற்பட்ட பிறகு திருமங்கை ஆழ்வார் முதல்ல இந்த உற்சவத்தை ஏற்படுத்தினார். அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஆனா அதற்கு முன்னாடி இருந்திருக்குன்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் ஏதாவது இருக்குன்னா பரிபூர்ணமா தெரியல. இப்படின்னு தெரியல. ஆனா இருந்தா தான் அது இருக்க முடியும். இல்லைன்னா வரவதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப நம்ம ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறோமோ, எப்படி அனுஷ்டிக்கிறது பின்னாடி சொல்றேன். ஆனா இது முன்னோர்கள் பண்ணியிருந்தபடியால் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. அதே போல அது இருந்திருக்கு. திருமங்கை ஆழ்வாராலே தொடங்கப்பட்டது கிடையாது, வளர்க்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, நமக்கு தெரியல. ஏன்னா சில இருண்ட காலங்கள்லாம் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து திருமங்கை ஆழ்வார் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார்னா, அவருக்கு திருவாய்மொழிய இதெல்லாம் நடந்தது ஸ்ரீரங்கத்துல. அதனாலதான் காவேரி விரஜாசேயம் வைகுண்டர் ரங்கமந்திரம் ச வாசுதேவ ரங்கேஸ்வரகா பிரத்யக்ஷம் பரமம் இந்த ஸ்லோகத்துக்கு இதோட காரணம். பரமபதமே இதுதான். அது மட்டும் இல்ல, தொண்டர்படி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அச்சுவை பெரினும் வேண்டேன், நீ கொடுக்கக்கூடிய சீவை கூட வேண்டாம். சரி, இந்த லோகத்துல இருக்கியா? இந்த லோகத்துல நான் இருக்க மாட்டேன்றார். இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாறும் அச்சுவை பெருணி வேண்டேன். இந்த லோகமும் வேண்டாம், அந்த லோகமும் வேண்டான்னார். பெருமாள் பார்த்தார், 2 லோகம் தான் கிட்டது. இதுக்கு லீலா விபூதினு பேரு, அதுக்கு நிச்சயம் விபூதினு பேரு. இது 2 லோகத்தை தவிர வேற இல்லையேன்னா, இல்லையே 3வது லோகம் இருக்கு. அது என்னது? பூலோக வைகுண்டம். அது என்னமா சுவாமி பூலோக வைக்கணும் இந்த மாதிரி 3வது லோகம் சொல்லலாம்னா, வைகுண்டத்துல இருக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கிறது. அதே நேரத்துல இந்த சரீரத்தோடு வைகுண்ட அனுபவம் இன்னைக்கு பிரத்யட்சமா சேவிக்கலாம். நீங்க போனீங்கன்னா நாச்சியார் திருக்குளத்தை நம்பருமார் என்னவா சலசாரிக்கிறார். அப்ப ஸ்ரீவைகுண்ட அனுபவம் இங்க கிடைக்கிறது. சாமானிய அனுபவம் இந்த சரீரத்தோட அனுபவம் கிடையாது. இந்த சரீரம் இங்க போகணும், வேறு சரீரம் எடுத்துட்டு அங்க போய் அப்ராக்கிருதமான உடம்பு எடுத்துட்டு மேற்கொண்டு அந்த அனுபவம் கிடைக்க போறது. ஆனா அந்த அனுபவம் கிடைக்கிறதுன்னு இந்த உடம்போடு கிடைக்கிறபடியாலே இது பூலோக வைகுண்டம், ஸ்ரீ வைகுண்டம் தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்து அதுல பிரார்த்திக்கிறார் திருமங்கேவா, இந்த நம்மளுடைய பாசுரத்தை நீ செவிசாய்க்கணும், கேட்கணும்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்கச்சே அந்த பிரார்த்தனைக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? நம்ம ஏதோ ஒரு கேட்கணும்னா அவளுக்கு ஏதாவது கொண்டாட்டங்கள் பண்ணணும். சாமானிய ஒரு கடன் கேட்கணும் வச்சுக்கேன், இந்திரனே சந்திரன் 2 வார்த்தையை சொல்லணும். இது பகவானுக்கு உண்டு. அதனால என்ன பண்ணார்? திருநெடுந்தாண்டகம்னு ஒரு கிரந்தம். திருமங்கையாழ்வார் 6 பிரபந்தங்கள் பண்ணினார். அதுல திருநெடுந்தாண்டகம் ஒரு கிரந்தம், அது கடைசி பிரபந்தம். அந்த பிரபந்தத்தின் மூலம் தான் அவரு மோட்சத்தை அடைந்தார்னு மேற்கொண்டு நமக்கு ஒரு பரம்பரை பாட சொல்றது. அதை சேவிச்சார். பகவான் ரொம்ப உகந்தார். ஆனந்தமான கிரந்தம். அந்த சேவிச்ச உடனே என்ன வேணும்னு கேட்டார். கேட்ட உடனே ஒண்ணுமில்லை, நம்மாழ்வாரால பாடப்பட்ட அந்த பிரபந்தத்தை தேவரையும் கேட்கணும்னு சொன்னார். கேட்கணும்னா நம்மாழ்வாருடைய பாடப்பட்ட பிரபந்தத்துக்கு நம்ம திருவாய்மொழி சொல்றோமோ, ஆனா திருவாய்மொழி என்கிற பேரு பிற்பாடு ஏற்பட்டது. பிற்பாடு நாதமுனிகளுடைய காலத்துல ஏற்பட்டது. முன்னாடி அதுக்கு பேர் நம்மாழ்வார் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? இரும் தமிழ் நூல்னு பேரு. நம்மாழ்வார் அப்ப திருவாய்மொழி என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இரும் தமிழ் நூல். இரும்னா பெருமைன்னு அர்த்தம், இரும்னா பெரியதுன்னு அர்த்தம். பெருமையுடையது, மிகவும் பெரியது, அப்படிப்பட்ட இருந்தமிழ் நூல் அப்படின்னு அர்த்தம்.
ஆனா திருமங்கையாழ்வாருக்கு இருந்தமிழ் புலவன் ஒரு பேர் உண்டு. அப்படின்னா நம்மாழ்வாவுடைய அந்த திருவாய்மொழியை பூர்ணமாக கற்று அவர் மேல அத்தனை பிரீத்தி. அந்த பிரீத்தியால பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார் ரங்கநாதன். சரி கேட்போம் கேட்போம்னார். அதுக்கு உண்டான மண்டபத்தை நீரே கட்டுனார். அவரால் கட்டப்பட்ட மண்டபம் தான் இப்ப ராப்பத்து உற்சவம் நடக்க போறது நாளையிலிருந்து. அப்படி இருக்கச்சதே கட்டின உடனே அந்த உற்சவத்துக்கு பேர் ராப்பத்து உற்சவம்னு பேர். இப்ப பகல் பத்து நம்ம இன்னைக்குதான் பகல் பத்து, இன்னைக்கு கடைசி நாள். இன்றைய தினம் ஆட்சியார்த்தபடியே பகல் பத்து சாத்துமறை நாள்னு சொல்லுவார். ஆனா இந்த பகல் பத்து 10 நாட்கள், 10 நாட்களுக்கு முன்னாடி முதல் நாள் திருநெடுந்தாண்டகன் ஒரு உற்சவம் உண்டு. அதுலதான் திருவங்கியாழ்வாருடைய பாசுரத்தை சொல்லி பிரார்த்தித்த உடனே அடுத்த நாள் பகல் பத்து உற்சவம் ஆரம்பிக்கிறது என்றார். ஆனா திருவங்கியாழ்வார் காலத்துல பகல் பத்து உற்சவம் கிடையாது, வெறும் ராப்பத்து உற்சவம் மட்டும்தான். ஏன்னா அவர் திருவங்கியாழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரத்தை மட்டும்தான் கேட்கணும்னு பிரார்த்திக்க ஆனந்தமா கேட்டார். இதை கேட்டு 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 இதை விட வேற கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது என்கிற நிலைக்கு நம்பிரமால் ஏறிட்டார். அப்படி இருக்க செய்து பின்னாடி ஒரு சில காலங்கள் இந்த 4000 திவ்ய பிரபந்தமே இருக்கா இல்லையா கூட நமக்கு அதுக்குண்டான எந்த விதமான எவிடன்ஸே இல்லை. அப்புறம் நாதமணிகள் கிபி 823வது வருஷம் அப்ப அவதாரம் பண்ணார். அதன் பிறகு யோக பிரபாவத்தாலே அந்த நம்மாழ்வாரை அணுகி அவரிடத்துல இருந்து திருவாய்மொழி இருக்காமேன்னு தெரிஞ்சுட்டுனா அவர் 4000 கொடுத்துட்டார். எல்லா ஆழ்வாருடைய பிரபந்தத்தையும் சேர்த்து நம்மாழ்வார் கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கு அப்புறம் அப்ப அவர் சொல்றார் இந்த மாதிரி உற்சவங்கள் நடந்திருக்கு. ஏன்னா நாதமணிகளுக்கும் நம்மாழ்வாருக்கும் நேரடியான கண்டக்ஷன் கிடையாது. இவர் யோக பிரபாவத்தால் நம்மாழ்வார் பிரத்யட்சமாக இவர் செவிக்கிறார். ஆனா நாதமணிகளுக்கும் நம்மாழ்வாருடைய அவதாரத்துக்கும் கிட்டத்தட்ட 3500 வருஷங்கள் வித்தியாசம். 3500 வருஷங்கள் பின்னாடி மறுபடியும் கண்ணின் சிறுத்தாம்ப சொல்லி 12,000 தடவை சொல்லி நம்மாழ்வார் பிரத்யட்சமானார். அந்த கதையை பார்க்கிறோம் ஒரு பரம்பரை. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், அந்த மாதிரி நடந்திருக்க முன்னாடி இப்பவும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பகல் பத்து உற்சவத்தை ஆரம்பித்ததே சுவாமி நாதமணிகள். ரங்கநாத முனின்னு பேர் அவருக்கு. காட்டு மன்னார் கோயில்ல அவதாரம் பண்ணவர். அந்த ரங்கநாத முனி பகல் பத்து உற்சவம் ராப்பத்து உற்சவம் 2 மணி நேரம் முதல்ல அரையர் சேவை ஆரம்பித்தது. இன்னைக்கு அரையர் சேவை தான் ஸ்ரீரங்கத்துக்கு சன்னிதிக்குள்ள. அதனாலதான் இன்னைக்கு அவெல்லாம் நாதமணியுடைய வம்சத்தாள்னு சொல்லுவான். அந்த பரம்பரையில வந்தவா அவதான் அரையர் சேவை காலத்தை போட்டு பகவான் எல்லாம் உழப்பிப்பதற்காக 4000 திவ்யபந்தம் பூர்ணமாசி வைப்பா. அபிநயத்தோடு செய்வார். சொல்லார் தமிழரு 3 சுருதிகள் 4 எல்லையெல்லா அறநெறி யாவும் தெரிந்தவன்னு ராமானுஜ தெரிவிக்கிறானோ. அப்படிப்பட்ட முத்தமிழ், இன்னைக்கு முத்தமிழ் சொல்றானோ, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் 3ம் என்னைக்கு கிபி 823 நாதமணிகளால தொடப்பட்டது. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகம், முத்தமிழ். அப்படிப்பட்ட முத்தமிழ் ஸ்ரீரங்கத்தில் நடந்திருக்கும். அங்க மட்டும்தான் நடந்தது. பிற்பாடு சில சந்நிதிகள் மேற்கொண்டு வர 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 ஒவ்வொரு சந்நிதியிலும் அதே உற்சவத்தை பண்ணலாம்னு. ஆனா ஸ்ரீரங்கத்துலதான் முதல்ல நடந்துட்டு. அதனாலதான் ஸ்ரீரங்கத்துக்கு தவிர போகும். இது சம்பிரதாய முறைப்படி வந்தது. இன்று வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அதுல நம்மாழ்வாரு முதல்ல ஆழ்வார் திருநெருந்து ஏறியருள பண்ணப்பட்டு மேற்கொண்டு ராப்பத்து உற்சவம் பண்ணார். அந்த ராப்பத்து உற்சவத்துக்கு முதல் நாள் தான் வைகுண்ட ஏகாதசி. ஏன்னா ராப்பத் இது இப்ப சொல்றது சம்பிரதாயத்தின்படி. கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். சம்பிரதாயத்தின்படி என்னன்னு பாக்குறோம். அப்புறம் புராணத்தின்படி என்ன, அப்புறம் நம்ம இது சனாதன தர்மத்தின்படி என்னன்னு 3ஐயும் பார்த்துக்கோம். அப்படி இருக்கு. எல்லாம் சுருக்கமா தான் பார்க்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி என்ன இருக்கோ அதை சமாதானம் போடுறேன். இப்ப அங்கிருந்து ஆழ்வார் அப்ப இந்த விக்கிரகம் கிடையாது. ஸ்ரீரங்கத்துல நம்ம இன்னைக்கு இருக்கு விக்கிரகம், நம்மாழ்வார் விக்கிரகம். அன்னைக்கு விக்கிரகம் இல்லாத வடையிலேயே அங்கிருந்து விக்கிரகத்தை ஏறுவர்ல பண்ணி கொண்டு அந்த உற்சவத்தை பண்ணிட்டு இருந்தார். அது பண்ண முடிஞ்சது. அப்புறம் நாதமணிகள் அதே மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நிலையை இருக்க செய்து அதுக்கப்புறம் சில தேச விசேஷத்தாலே ராஜாக்களுடைய சில சிரமங்களாலே அங்கிருந்து அந்த நம்மாழ்வாரை ஏரியால பண்ண வர முடியாத ஒரு நிர்பந்தம். ஏன்னா பாண்டிய தேசம், சோழ தேசம் எல்லாம் தாண்டி வரணும். அது அந்தந்த தேசத்துக்கு ராஜாக்கள்லாம் எத்தனை அனுமதிப்பான்னு தெரியாது. அதனால் பிற்பாடு ஸ்ரீரங்கத்திலே அந்த நம்மாழ்வார் விக்கிரகம் பண்ணப்பட்டு மேற்கொண்டு தொடங்கிட்டார் அப்படின்னு இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. இந்த வைகுண்ட ஏகாசி சம்பிரதாயத்தின்படி இது ஒரு ஜீவாத்மா பகவானுடைய திருவடியை அடைந்து இனிமே பிறப்பே கிடையாது என்கிற நிலை ஏற்படுறது வச்சுக்கோ. அவ எப்படி போறா? இங்க இருந்து கிளம்புறா, இந்த ஆத்மா கிளம்புறது, சரீரம் இங்க விழுந்துடுறது.
சரீரம் வந்து ஆத்மா கிளம்புறது. ஆத்மா ஒரு சூஷ்ம சரீரத்தை எடுத்துட்டு அச்சராதி மார்க்கத்துக்கு போய் விரஜையில தீர்த்தமாடி விரஜையில குளிச்சுட்டு அங்கிருந்து இன்னொரு சரீரத்தை எடுத்து, அதுக்குதான் அப்ராகிருதமான சரீரம்னு பேரு. இன்னொரு சரீரத்தை எடுத்துட்டு நேர சேவை கூட்டத்துல போய் அங்க சேவைகளை பகவானை சேவிச்சு அனுபவத்தை பிரீத்தி காலத்த கைங்கரியம் அவருக்கு தொண்டு செய்வதுதான் இந்த ஆத்மா பண்றது. அப்படி இருக்க அப்படின்னா திரும்பி கிடையாது. நச்சபுனராவர்த்ததே திரும்புதலே கிடையாது. சீவை கொண்ட போயாச்சுன்னா ஏதாவது ஒரு ஆத்மா பண்ணி திரும்பி ஒரு மணி வராது. அப்ப என்ன சுவாமி, இப்ப நம்ம எங்கேயாவது போறோம், ஹாலிடே டூர்னு போறோம், ரொம்ப நல்லா இருக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு, நல்ல இதெல்லாம் இருக்கு இப்ப போயிட்டு வரலாம். அப்ப வந்து நன்னா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அந்த மாதிரி அங்க போயிட்டு வந்துவா நன்னா இருக்கு நீங்களும் வாங்கல சீவை யாராவது சொல்லியிருக்காருன்னா கிடையாது. அப்ப சீவை கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு எப்படி சுவாமி தெரியும்னா, ரிஷிகள் வாக்கியங்கள் இருக்கு, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஆழ்வாருக்கு பிரத்யட்சமா இங்கிருந்தே சேவிச்சிருக்காரு. அது 10 திருவாரூரை சூழ்வீசம் பனிமுகள் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அழுதவி கையெடுத்தாடின ஏழ்வெள்ளம் பலவேந்தி என்ன பண்ணு அந்த பாசுரத்துல அங்க என்னென்ன நடக்கிறது, இங்கிருந்து போறவாளுக்கு என்னென்ன சத்காரியங்கள் நடக்கிறது, அவ எப்படி உபச்சாரம் பண்றா, இங்க போகக்கூடிய அந்த ஜீவாத்மாவுடைய நிலை என்ன, அங்க போய் அவருக்கு என்ன ஆனந்தப்படுறாரு, எல்லாத்தையும் அந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். போயிட்டு வந்தவா சொல்லியிருக்காருன்னா வந்தவா கிடையாது. ஆனா ஒவ்வொரு வருஷமும் நம்மாழ்வார் போயிட்டு வராரு. எப்படின்னு பின்னாடி சொல்றேன். இது நடக்கிறது, இது நடந்துட்டு இருக்கு. இது இந்த ஜீவாத்மா இருந்து கிளம்பி போறது வரும். அப்ப கிளம்பி போறது யாருக்கா பார்த்திருக்காங்க? சாஸ்திரம் சொல்லி தெரிஞ்சிருக்கு. அதை காண்பிக்கணும். இப்ப புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். பகவான் முதல்ல சாஸ்திரத்தை மட்டும் தான் கொடுத்தான், தான் அவதாரம் பண்ணவே இல்லை. சாஸ்திரத்தை மட்டும் கொடுத்து நாம திரிந்து விடுவோமோன்னு பார்த்தா திருந்தல. ஏன்னா திருந்தாததுக்கு என்ன காரணம்? ஓ நான் தான் தப்பு பண்ணிருக்கேன் பகவான் அப்படின்ட்டு சாஸ்திரத்தை கொடுத்தேன்னு வர அதனால அனுஷ்டானத்துல காட்டணும்னா பிராக்டிஸ்ல நான் காட்டினால்தானே ஓ சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, இந்த பெரியவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கார், நாமும் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணணுமோ. அந்த மாதிரி சாஸ்திரத்தை கொடுத்தா மட்டும் போறாது, நாம பண்ணி காட்டணுன்றது அவதாரங்கள். மீனோடு ஆமை கேடல் அடிபொருளாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கட்சிமானான்னு 10 அவதாரம் பிரதானமா சொல்றோம். ஆனா எண்ணிறந்த அவதாரங்கள் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே ஜன்மம் பல செய்து வெளிப்பட்டு பிறப்பில் பல்பிறவி பெருமான்னு தெரிவிக்கிறது அப்படின்னு கட்சியது. அப்ப அவர் அனுப்பிச்சு காமிக்கிறாரோ. அதே போல இங்கிருந்து போறவ நம்ம பார்த்ததே கிடையாது. அது 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 பகவானுக்கு எப்படி நம்ம அவதாரம் பண்ணி சாஸ்திரத்தை நம்ம அனுஷ்டித்து காட்டணுமோ. என்ன தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு ராமன். அது கண்ணனுடைய நிலை என்ன? நான் சொல்றதுதான் வேதம், நான் சொல்றதுதான் பிரதானம் அப்படின்னு சொல்லணும். சர்வதர்மான் பரித்த இதெல்லாம் அனுஷ்டித்து காட்டினானோ. அதே போல இங்கிருந்து ஜீவாத்மா போகணுமோ. எப்படி போறது? அது அப்படியே லைவ் டெலகாஸ்ட் தான் இந்த 40 வருஷம் வைகுண்ட ஏகாதசி. இது சம்பிரதாயம். சில விஷயங்கள அந்தந்த நிலையில அப்படியே வச்சுக்கணும். இது சம்பிரதாயம். அப்படின்னா இங்கிருந்து ஜீவாத்மா எப்படி போறது? அப்ப நம்பெருமாள் எங்கிருந்து கிளம்புறாரு? மூலஸ்தானத்து கிளம்பி அந்த திருமாமணி மண்டபம் 1000 மண்டபத்துக்கு போறாருனோ. அது அப்படியே இது விவரமா சொல்றது. இப்ப அந்த விவரத்துக்கு போக வேண்டாம். இதுன்னா இங்கிருந்து எப்படி இந்த ஜீவாத்மா சீவை கொண்டு போறது, அப்படியே நமக்கு படமெடுத்து காட்டு கொடுக்குமா போல ஒரு தன்மைதான் இந்த 40 உற்சவம். முதல்ல அதுல வைகுண்ட ஏகாதசி உற்சவம். இது சம்பிரதாயத்தின்படி. நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் புராணத்தின்படி என்னன்னா, புராணம்னா இது 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 வந்து இந்த விஷயம் புராணங்களை ஒரு காரணம் சொல்லப்பட்டது. என்னன்னா புராசூரன் ஒரு அசுரன். புராசூரன் ஒரு அசுரன். அந்த அசுரன் என்ன பண்ணியிருக்கான்? பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஏற்றி வந்திருக்கான். ஏற்றி வந்த உடனே அந்த அவரோட சண்டை போட்டிருக்கார். நீண்ட நேரம் சண்டை போட்டார். சண்டை போட்டோன்னு இவருக்கு களைப்பா போயிருக்கான். யாருக்கு? ஸ்ரீமன் நாராயணுக்கு களைப்பா போயிருக்கான். களைப்பா போயிருந்தான். இது ஒரு நாடகம். நாடகத்தின்படி அவருக்கு என்னன்னா, ஏகாதசிக்கு ஒரு மகிமை கொடுக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமானோ. அதெல்லாம் என்ன பண்ணார்? கலப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நேர இமாலய பர்வத்தம் இருக்கணும், அந்த பத்ரி. அந்த பத்ரியில அங்க ஒரு மலை குகையில போய் அப்படியே சயனிச்சு படுத்துட்டார். படுத்துட்டதுக்கு அப்புறம் கலப்பா இருக்கு படுத்து அந்த புராசுரன் என்ன பண்ணா, ஓ என்னோட சண்டை போட்டு முடியாம இங்க படுத்துட்டு இருக்கான், இப்ப இந்த திருமால் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீமன் நாராயணன் இப்பயே கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்த உடனே பகவானுடைய திருமேனி, அவருடைய திருவுடம்பு இருக்கு இல்லையா, அந்த திருமேனிலிருந்து ஒரு பெண்ணானவர் புறப்பட்டு அந்த பெண் என்ன பண்ணா, அவர் என்ன பண்ணா, அந்த புராசுரனை துவம்சம் பண்ணிட்டார். அப்படியே விட்டு தலை துண்டா போயிடுத்து. பகவானுடைய திருமையிலிருந்து புறப்பட்டது. அப்ப பகவான் பாப்பாரு, என்ன உபகாரம் பண்ணிருக்க, நீ இந்த மாதிரி உபகாரம் பண்ணிருக்கியே,
அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன் சுவாமி அவருக்கு பண்ணிக்க தெரியாதுன்னா, நம்ம தீபாவளி கொண்டாடணும். அது எதனால அது நரக சதுர்த்தி, நரகாசுரனை வதம் பண்ணிருக்கா. நரகாசுரன் வதம் பண்ணது யாரு? சத்தியபாமா தான் வருது. ஏன்னா தாயாரே பெத்த தாயாரே வதம் பண்ணிருக்கா. அப்ப இவருக்கு சக்தி இல்லையான்னா இருக்குது. அவ மூலமா பண்ணணுன்றதுக்காக தான். அதே போல இவருக்கு சக்தி இருக்கு. ஏகாதசியுடைய வைபவத்தை வெளில சொல்லணுன்றதுக்கு தான். இதுக்கும் ஏகாதசி, அந்த பெண்ணுக்கு ஏகாதசிக்கு என்ன சுவாமி சம்பந்தம்னா, அந்த பெண்ணுடைய பேரு ஏகாதசி. அது பெருமாள்கிட்ட சொல்ற பகவான்கிட்ட, நாம் தான் ஏகாதசி. அந்த ஏகாதசி என்றக்கூடிய நானே ஏகாதசி என்னது? அமாவாசை தொடங்கி பௌர்ணமி பரியந்தம் 15 திதிகள் இருக்கு. பிரதமை, துதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, அதுக்கு பிறகு ஏகாதசின்னா 11. ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி. அப்ப 14 முடிஞ்சவனே 15வது என்னது? ஒண்ணு பௌர்ணமியா வரலாம் அல்லது அமாவாசை. அது தேய்பிரையா இருந்ததுன்னா அது பௌர்ணமியா வந்துடும். வளர்பிரியா இருந்தா அமாவாசை இருக்கட்டும். அப்படி இருக்குது இல்லையா? அந்த புராசுரன் இவ்வளவு சமத்தை கொடுத்து நீ எனக்கு பெரிய கைங்கரியம் பண்ணியிருக்க, உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி கேட்டிருக்கார் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த யாரு? அந்த ஏகாதசிங்கிற பெண்ணை கேட்டிருக்கா. கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்? எனக்கு வரம் கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும், இப்ப இந்த மாதிரி நான் அழிச்சணும். இந்த மாதிரி ஜனங்க நிறைய பாவங்கள் பண்ணியிருக்காரு. ஒன்னா ரெண்டா எத்தனை கோட்டான கோடி ஜனங்கள் இருக்கா. அந்த பாபத்தெல்லாம் அழிக்கணும். அந்த பாபத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு இப்ப இவர் ஒரு பாபிஷ்டி. இந்த புராசுரன் ஒரு பாபிஷ்டி. அவனை அழிச்சாச்சு. அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காளே, பாவங்கள் பண்ணியிருக்கா. அவாவா அந்தந்த பாவங்கள் பண்ணியிருக்காளையா, அவளெல்லாம் அழிக்கணுமே. அவளெல்லாம் என்ன பண்ணலாம், ஏது பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அவ எதனால பாபம் பண்றான்? பாபம் பண்றதுக்கு எதனால காரணம்? ஏகாதசி தான் காரணம். ஏகாதசி காரணமா என்ன? நல்லது இல்லையானா? ஏகாதசினா 11 இந்திரியங்களால் பண்ணப்பட்ட அந்த பாவ காரியம் தான் நம்முடைய பாவங்கள். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அதுக்கப்புறம் மனசத்துவம். இது இந்த பிரபஞ்சத்துக்கு 24 தத்துவங்களே இதுக்கு பிரதாம சொல்றது. பொங்கைம்புறனும் பொரியைந்தும் கருமேந்திரியம் 5 எங்கு உயிர் பிரகிருதி மானாங்காரமாக சொல்லி, அப்ப அந்த மாதிரி இந்த 11 இந்திரியங்களால பண்ணப்பட்ட பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவம்லாம் தொலைணும். அந்த பாவம்லாம் தொலைகிறதுக்கு என்ன கட்டணும்னா, அப்ப பகவான் சொல்றார், உன்னுடைய பேரிலே அந்த 11வது நாள் அந்த ஏகாதசி திதிக்கு யார் விரதம் இருந்து அந்த பகவான் என்னை நன்னா சேவித்து அதுக்கு மேல துவாதசி பாரணம் யார் முடிக்கிறாரோ, அந்த விரதத்தை முடிக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த 11 இந்திரியங்களால் ஏற்பட்ட பாவங்கள் அத்தனையும் தொலையும். ஏகாதசிக்கு இது புராணம். அந்த பாவங்கள் அத்தனையும் தொலைகிறது. ஏன்? 11 தான் காரணம். என்ன சுவாமி 11 என்ன காரணம்னா, மெய், வாய், கண்ணு, மூக்கு, செவி. ஆச்சா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாக்கு, கை, கால், மலஜலம் கழிக்கிற துவாரம். மலம் கழிக்கிறோம், ஜலத்தை கழிக்கிறோம், இந்த துவாரம். அப்ப 5 5 10. மனஸ்தத்துவம் 1, 11 தத்துவங்கள். இந்த 11 இந்திரியங்கள் நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள் தெரிஞ்சு பண்ணலாம், தெரியாமலே பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கச்சே அதுக்கு பிராயச்சித்தம் என்ன? சுவாமி தெரியாதனமா பண்ணிட்டேன்னா அப்பவும் பிராயச்சித்தம் உண்டு. தெரியாதனமா நான் விளக்க போய் தொட்டேன். தொட்ட உடனே எனக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியல, நீ சொல்லப்படாது இல்லையா, அது சுபாவம் சொல்லும். அது சுபாவம் கொடுத்தாச்சுக்கும். அப்ப தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாம பண்ணாலோ அதுக்குண்டான சாபம் நம்ம கரத்தனை போறது. அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணுமோ, அந்த பிராபிச்சம் ஆகும். நம்முடைய பாவங்களாம் தொலையணும். தொலைஞ்சிட்டு நாம் பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெறணும். பெற்றாச்சுன்னா என்ன பண்ணும்? அதுக்குண்டான பக்குவம் வரணும் போகணும். அந்த பக்குவம் வருவதற்காக தான் இங்க ஏகாதசி திதியிலே, பெண்ணே இப்ப நான் சொல்றேன், உன்னுடைய பேர்ல இந்த ஏகாதசி திதி அன்னைக்கு யாரெல்லாம் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பிரகாரம் என்னுடைய நிலைக்கு தந்த என்னையே ஸ்மரணம் பண்ணிக்கொண்டு என்னையே பூஜை பண்ணுகிறாளோ அவர்களுக்கு இந்த 11 இந்திரியங்களால் பண்ணப்பட்ட அந்த பாபங்கள், அந்த தோஷங்கள் அத்தனையும் நான் தொலைக்கிறேன் அப்படின்னு அவர் வரம் கொடுத்துட்டார். வரம் கொடுத்தபடியாலே அப்படின்னு இது ஒரு காரணம். அப்ப ஏகாதசிக்கு நம்முடைய பாவங்கள் தொலைகிறது. இன்னொன்னு சில பேர்லாம் சொல்லுவார்,
ஏகாதசி அன்னைக்கு அப்படி மரணம் வந்துருச்சுன்னா ஏகாதசி மரணம் ஜகனம் அப்படின்னு சில பேர் சொல்லுவோம். ஏகாதசி மரணம் வந்துருச்சுன்னா உடனே நமக்கு மோட்சம் அப்படின்றா. ஏகாதசி அன்னைக்கு போறவா எத்தனை பேர் இருக்காங்க? அத்தனை பேர் மோட்சத்துக்கு போறாங்கன்னு. இப்ப ஏகாதசி பத்தி தெரியாதையே மேற்கு சைடுல இருக்கக்கூடிய தேசத்துல இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏகாதசி தெரியும்? தெரியாது. பானிக்கு ஒரு மரணம், அவளுக்கு மரணம் அடைகிறதுனா அவளுக்கு உடனே மோட்சமான அப்படிதான். ஏன்னா நாம இருக்க வேண்டியபடி நிலைப்படி இருக்கணும். அதனாலதான் அந்த பகவன் நாம ஸ்மரணத்தை பண்ணணும். அந்த ஏகாசி விரதத்தை அனுஷ்டிக்கணும். அந்த விரதத்தை அனுஷ்டித்தாத்தான் நமக்கு மோட்சமே தவிர இல்ல அந்த ஏகாதசி அன்னைக்கே நான் எது பண்ணாலும் மோட்சம்னா கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இது புரியத்துக்காசனேன். நன்னா படிச்சா 100 மார்க் வாங்கலாம் சொல்லியாச்சு. உடனே பையன் பேசாம உட்காந்துட்டு இருக்கான். என்ன நன்னா படிச்சா 3 மார்க் வாங்கலாம் சொல்லிடணும். எனக்கு 100ஏ வரலையே, நான் படிக்கலையே. படிக்க எழுதணும் போனோம். எழுதினாதான் அப்ப அதை அனுஷ்டானத்தை கொண்டு வரணும் போனோம். அனுஷ்டானத்தை கொண்டு வந்ததான் இது ஒரு காரணம். 2வது காரணம், அடிப்படையில ஏகாதசி விரதம் இல்லையா, இது இந்த திருப்பார்கடலை கடைஞ்சாரணும் பகவான். அந்த திருப்பால கடையர்ச்சே ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்கு. அதுதான் பிராட்டியும் அவதாரம் பண்ணான். அதுலதான் ஒவ்வொன்றும் வருது. என்னென்ன உண்டு, குதிரை வருது, எச்எஸ் வருது, ஐராவதி யானை வருது. அதுதான் இது ஆலகால விஷம் வந்துச்சு. ஆலகால விஷம் வந்த உடனே அந்த விஷத்தை யாரா சாப்பிட்டாங்க. என்ன பண்றதுன்னா உடனே சிவபெருமான் தான் சாப்பிட்டுட்டான். சிவபெருமான் சாப்பிட்டு தேவர்கள்லாம் ரட்சித்து கொடுத்தார். அதை சாப்பிட்டு அதனால அவரு சிவபெருமானுக்கு நீலகண்டன்னு பேரு. இங்க நீளமா இருக்கும். இந்த ஆலகால விஷத்தை சாப்பிட்டபடியாதான் நீலகண்டன்னு பேரு. அப்ப அது உண்ட இருக்கு இல்லையா, அந்த உண்ட நாள் ஏகாதசி. அவர் உண்ட நாள் ஏகாதசி. அதான் என்னது, அதனால அவர் உண்டு விஷத்தை உண்டாரணும். அந்த நாளை நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம ஏதோ ஒரு விஷத்தை சாப்பிட்ட கூட தண்ணியில சாப்பிட்டா போச்சு, உள்ளா போச்சு. அது உடனே வாந்தி எடுத்துக்கணும், இல்ல வெளியிருந்து வெளில வந்துடணும். அப்படி இருக்கச்சே அவர் சாப்பிட்ட நாள் ஏகாதசி ஆனபடியாலே அதனால என்ன, அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு எதையுமே சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம என்ன பண்ணுவோம், மறுநாள் துவாதசி அன்னைக்குதான். துவாதசி அன்னைக்கு என்ன இருக்கு, அமிர்தம் வந்துட்டோம்னு திருப்பார் நடந்து அந்த அமிர்தத்தை போல துவாதசி அன்று நம்ம சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலாம்னு பின்னாடி சொல்றேன். துவாதசி அந்த பாடம் முடிச்சுட்டு சாப்பிடுறது அப்படின்னு. அப்பனா இந்த துவாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடிய அந்த பிரசாதமானது அமிர்தத்துக்கு நிகரானதுன்றான். ஏன்னா முதல் நாள் நம்ம பூர்த்தியா விரதம் இருந்துட்டு மறுநாள் துவாதசி அன்னைக்கு நம்ம அது பாரணம் பண்ணபடியாலே அமிர்தத்துக்கு நிகராதுங்க. அப்ப ஏகாதசி அன்று சாப்பிட்டா அப்பதான் தெரியுது, விஷத்துக்கு சமம் தெரியுது. அன்னைக்குதான் சாப்பிட்டாரு சிவபெருமான். ஏகாதசி அன்னைக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா, இப்ப அதெல்லாம் சொல்றச்சு உங்களுக்கு பயமா இருக்கும். சாமி நம்ம சாப்பிடலாமா கூடாதா, நாங்களாம் வியாதிஸ்தர்கள், அதுவும் கர்ப்பிணி பெண் இருக்கா, குழந்தைகள் இருக்கா, எங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் ஒரு தடவை டாக்டர் வேற சாப்பிட சொல்லியிருக்காரு, அத்தனை பேஷண்டா நாங்க இருக்கோம், எல்லாம் பண்ண என்ன சொல்றேன். அதுக்கு சொல்ல, ஏன்னா சாஸ்திரம் என்னைக்குமே நிறைய நமக்கு குரூப் ஹோல்ஸ் கொடுத்து ஒண்ணு இல்லாம ஒண்ணு இல்லை. இந்த மாதிரி இருக்கச்சு. ஏன்னா இப்படிதான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லல. அது சில பேரை சொல்லியிருக்கு. ஆனா அந்த நிலையில இருந்து விதிவிலக்கு இருக்குமோ, அந்த விதி வரப்போறது மேற்கொண்டு பார்ப்போம். அப்ப ஏகாதசி சாப்பிட்டா ஆலகால விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டா போல விஷத்தையே சாப்பிட்டா போல. அதனாலதான் இது தெரியுது. 3வது ஜோதிஷ சாஸ்திரம். இதெல்லாம் ஒரு செவிவழி செய்தான். ஜோதிஷ சாஸ்திரத்தை ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறாரோ அது அன்றுதான் நமக்கு நம்முடைய மனசு என்னதுன்னா இயல்பு நிலையில இருக்கா, சுவாபாவிகமான இயற்கையான நிலையில மனசு இருக்கு. மனசுக்கு எப்பவுமே இயற்கையான நிலையில இருக்குமா, நிசப்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், எந்த விதமான வம்பு தொம்பு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் எதுக்கு, மனசுக்கு. அது என்னைக்குன்னா துவாதசி ஏகாதசி அன்னைக்கு அந்த இயல்பு நிலை வந்தான். மற்ற நாள் அந்த இயல்பு நிலை புரியத்துக்கா சொன்னேன். பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம். காத்தால 4 to 6. ஏன் சுவாமின்னா நிசப்தம் சத்துவகுணம் அங்க நிறைய இருக்கும். சத்துவகுணம் பரிபூர்ண மாசத்துக்கு வைபவம் என்ன தெரியுமா, பிராம முகூர்த்த மாசம் எனக்கு பேரு. மார்கானாம் மார்கசீரிஷம் கண்ணனை கீதை சொல்லிக்கிறானோ மணி நிறைந்த நன்னாளால் சொன்னதுக்கான இதுன்னா பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் என்னன்னா, நல்ல குழந்தைகள் பரீட்சை படிச்சாங்க, ராத்திரிலாம் கண்ணு முடிச்சு நிக்காது. காத்தால எழுதுக்கணும், 4 மணிக்கு எழுந்துட்டு குளிச்சுட்டு நல்லா உட்காந்து நெத்திக்கு என்னன்னு அவரவருடைய சம்பிரதாயம் பண்ணி நெத்திக்கு திண்டு அது நல்லா உட்காந்து படிச்சான்னா சட்டுன்னு அப்படியே மனசுல நிற்கும். ஏன்னா சத்துவகுணம் இருக்கக்கூடிய நேரம். அதே போல இந்த ஏகாதசி அன்னைக்கு
நம்முடைய மனசு ஒரு நிலையில இருக்கும். அப்ப இயல்பு நிலையில இருக்கும் போது என்ன ஆகுனா மற்ற விஷயத்துல இந்த மனசு போகாது. மற்ற விஷயத்துல போகலன்னு பகவான்கிட்ட வந்துடுறது. பகவான்கிட்ட வந்துடுறது. பகவான்கிட்ட வந்தோம்னா என்ன ஆகுனா பூர்ணமா இந்த ஏகாசி விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கான காரணம் வந்துடுறதுனோ இது மூன்றாவது காரணம். ஆக முதல் காரணம் புராசூரன் ஒரு அசுரன். அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ண ஒரு பெண், ஏகாதசி ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு வரம் கொடுத்தபடியால ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தால் நம்முடைய 11 இந்திரியங்களால ஏற்பட்டப்பட்ட நாம தான் பண்ணிட்டோம், யாரோ பண்ணல. என்ன பாபங்களை நாம தான் சொந்தமா சுயமா பண்ணிருக்கோம். நல்லா சம்பாதிச்சிருக்கோம். பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, இதை சம்பாதிக்கிறோம் இல்ல, பக்தி சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, பாபத்தை மட்டும் நல்லா சம்பாதிக்கிறோம். அப்ப நாம சம்பாதிச்சு கொண்டது அது யார் போக்குறது? நம்மளால போக்கிக் கொள்ள முடியாது, பகவான் தான் போக்கணும். எப்படி போக்குறது? ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தானால் அந்த 11 இந்திரியங்களால் நம்மால் சேர்க்கப்பட்ட பாபங்கள் தொலைகிறது. இது முதல் நிலை. இரண்டாவது, சிவபெருமான் ஆலகால விஷயத்தை கொண்டபடியால அன்னைக்கு ஏகாதசி தான், அதெல்லாம் அன்னைக்கு சாப்பிடப்படாது. அப்ப மறுநாள் சாப்பிட்டானா அமிர்தத்தை போல இருக்கக்கூடிய ஒருத்தரையும் சாப்பிடுறது, அதெல்லாம் இரண்டாவது நிலை. மூன்றாவது, ஜோதிஷ் சாஸ்திரம். அந்த ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி அன்னைக்கு நம்முடைய மனசு ஒருநிலைப்பட்டு இருக்கிறபடியாலே பகவான் இதுலதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நிறைய காரணங்கள் இருக்கு. 1-2 நிறைய காரணங்கள். அப்ப புராசூரனை அழிக்கத்தான் என்ன தெரியுது, இந்த ஏகாதசி தேவியானவர் என்ன பண்ணா, உதவி பண்ணித்தரணும் பகவானுக்கு. உதவி பண்ணான்னா என்னைக்குமே பகவான் தாம் பேர் எடுத்துக்க மாட்டார். தாம் எடுத்துக்காம யாராருக்கு என்னென்ன பேருமோ எடுத்துக்கோ. மகாபாரத யுத்தத்தை கண்ணன் தான் பண்ணான், கண்ணன் தான் பண்ணான். அப்படி இருக்கச்சது போர்ப்பாகு தான் செய்து அந்த ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனாருக்குன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்படி இருக்கச்சது இவர் அடிச்சுக்கல, எல்லாத்தையும் சத்த பாபா அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போ அடிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு தரணும். என்னைக்கு இன்னொருத்தருக்கு ஆனந்தத்தை கொடுத்து அந்த ஆனந்தத்தால வாழ்பவன் பகவான். அதனால இப்ப அந்த ஏகாசி தெய்வத்தை இந்த ஆனந்தம் கொடுத்துட்டா தெரியுது. சரி, இதெல்லாம் தெரியுது சுவாமி. இது இது 3 விஷயத்த பார்த்தோம். ஒரே சம்பிரதாயம் பார்த்துட்டோம். இது லைவ் டெலிகாஸ்ட்னே சொன்னேன். இங்க இருந்து ஒரு ஜீவாத்மா எப்படி போறது, அதுக்கு முதல் நாள் வைகுண்ட ஏகாசி. அதுலயும் இந்த விரதம்லாம் இருக்கு. இது முதல் நிலை. இரண்டாவது இந்த புராணத்தை படி. மூன்றாவது சாஸ்திரத்தின்படி என்ன சொல்லியிருக்காருன்னா 15 நாளுக்கு ஒரு தடவை நீ பாஸ்டிங் இருக்கணும். இருந்தா உன்னுடைய தேக ஆரோக்கியத்துக்கு நல்லது. உன்னுடைய தேக ஆரோக்கியம் இருக்கு இல்லையா, இந்த ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால நீ பாஸ்டிங். எதனால சுவாமின்னா இது வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இது ஒரு மிஷினா வச்சுக்கோ. நாமே சில கம்பெனி எல்லாம் மிஷின் எல்லாம் சுவாமி ஷட் டவுன் பண்ணுங்க, 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இல்லைன்னா நான் அதுக்குதான் பழுது ஆயிடுறது, ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுறது. அதே மாதிரி இது ஒரு மிஷின் தானே, இதை அடைக்கிறது ஏதோ ஒன்று அடைச்சுட்டு இருக்கு. ஆனா அது எப்பவுமே அரைச்சுட்டு இருக்கு. சில பேர்லாம் அப்படியே டிவி பார்த்துட்டே இருப்பா, அதை போட்டுட்டே இருப்பான். அந்த மாதிரிலாம் புடவைப்படாது. 3 வேலையே இல்லை, 2 வேலை அதுக்கு மேல சாப்பிடணும். ஒரு வேலை சாப்பிட்டா அவர் தான் என்னது, 2 வேலை சாப்பிட்டே போகின்றது. 2 வேலை இல்ல, ஒரு 2 வேலை சாப்பிட்டாலே அவருக்கு போகின்னு சொல்றது. 3 வேலை சாப்பிட்டா ரோகின்றது. 3 வேலை சாப்பிட்டா அவனுக்கு ரோகின்னு சொல்றது. 2 வேலைனா ஆனந்தமா அனுபவிக்கிறோம். ஒரு வேலை தான் சாப்பிடணுமா, அதெல்லாம் இப்ப முடியுமா சுவாமி? என்ன சுவாமி 24 மணி நேரத்தை ஒரு வேலை சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் இல்லையா. அப்ப இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும்னா மனசு இயல்பு நிலையில இருக்கக்கூடிய தன்மை இந்த ஜோதிஷ சாஸ்திரப்படி பார்த்துட்டோம். சரி, இப்ப ஏகாதசி அன்னைக்கு என்னென்னலாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடப்படாது? முதல்ல சாப்பிடலாமா? தண்ணி கூட சாப்பிடக்கூடாது, தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது. சரி, தீர்த்தம் சாப்பிட இருக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்குமா? அது சாத்தியமாகுமா? சரி சுவாமி, வியாதிஸ்தர்கள் என்ன பண்ணுவா? முதியோர்கள் 60-70 ஆயிடுத்துனாலே அவளுக்கு அப்பப்போ கொடுத்துடுற மாத்திரை போட்டுக்கணும். அந்த மாத்திரை போடணும்னால பிஃபோர் ஃபுட்டு, ஆஃப்டர் ஃபுட் என்னென்னோ கணக்கெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்படி பண்ணலாம், கூடுமா கூடாதுன்னா சாஸ்திரமே நமக்கு சிலதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கு. குழந்தைகளுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளை பார்க்காதுங்க. ஏன்னா குழந்தையும் தெய்வமும் சமம்னு சொல்லலாம். குழந்தைய பார்க்க வேண்டாம். அப்ப சரி சரி, இதெல்லாம் பகவானுக்கு இந்த ஏகாசி விரதம் உண்டா இல்லையா? சுவாமி உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அவர் என்ன இனிமேதான் அவர் நிறைய பாபத்தை 11 இந்திரியங்களை பாபத்தை சேர்த்துட்டு இனிமே பாபத்தை தொலைக்கணுமா? அவாப்த சமஸ்த காமன் அகிலேய பிரத்யேகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன்னு சாஸ்திரம் மூச்சிக்கிறது. அவருக்கு அபகத பாப்மா விஜரகா விமுத்துக்கு பாபங்கள் தீண்டாது எதுவுமே கிடையாது அவருக்கு. அப்ப எதுவுமே கிடையாது.
இது அர்ஜுன்கிட்ட சொல்லிடுறேன். அர்ஜுனா, நீயும் பிறந்திருக்க, நானும் பிறந்திருக்கேன். நான் உன்ன மாதிரி பிறந்தேன்னு நினைக்காத. நீ கர்ப்பத்தால பிறந்திருக்க, நான் இச்சா ரூபத்தால பிறந்திருக்கேன். நான் என்னுடைய சங்கல்பத்தால் நான் பிறந்தேன் தவிர நீ நினைச்சுக்கிற மாதிரி. அர்ஜுனன் நினைச்சுட்டான், ஓ நான் பிறந்த மாதிரி தான் இவனும் பிறந்திருக்காம இருக்க கண்ணனும். ஏன்னா என்ன சொல்றான்னா, உன்னை போல எனக்கும் பல பிறவிகள் உண்டுன்ட்டான். சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ப என்ன பண்ணா நீ பிறந்திருக்க போட்டுக்கு, நீ பிறந்திருக்க போறிய அப்படின்னு நினைச்சுட்டு இல்ல இல்ல, நீ பிறந்தது கர்மாதீனம். உன்னுடைய கர்மத்துக்கு அனுகுணமாக இன்னபடியா நீ பிறந்திருக்கணும். நான் தான் பிறக்க வச்சேன் உன்னுடைய கர்மத்துக்கு அனுகுணமாக. ஆனா நான் பிறப்பது என் இச்சா இருக்கும். இப்படி இச்சை நான் பிறந்திருக்கேன். அவருக்கு ஒண்ணும் கிடையாது, அவருக்கு எதையும் கிடையாது. சரி சுவாமி, அப்ப ஏகாதசி அன்னைக்கு அவருக்கு புளியோரை, தஞ்சோன, தயிர், எது வேணா கொடுக்கலாம், எது வேணா கொடுக்கலாம். அப்புறம் அதை நான் சாப்பிடலாமா? அதை நீங்க அப்படியே வச்சுக்கோ, பின்னாடி சொல்றேன். இப்பயே சொல்றேன், வேற மாதிரி போகும் இருக்கணும். இப்ப தண்ணி கூட சாப்பிடக்கூடாது. இப்ப வியாதிஸ்தர்கள் இதெல்லாம் சாப்பிடலாம் கூடாது, அதெல்லாம் எக்ஸப்ஷன். குழந்தைகளுக்கு, வியாதிஸ்தர்கள், இவர்கள்லாம் எக்ஸப்ஷன். சில பேர் சரி இது முடியல என்னால இது எக்ஸப்ஷன் என்ன சாப்பிடணும். முக்கியமா என்ன சொல்றதுன்னா, தானியங்களை அப்படியே நேரடியா சாப்பிடக்கூடாது. தானியங்களும் முக்கியமா நம்ம சாப்பிடுறது அரிசி தான். அரிசியை உடைச்சு சாப்பிடணும், நேரடியா சாப்பிடக்கூடாது. இது யாருக்கு அந்த மாதிரி விரதம் அனுஷ்டிக்க முடியாமல் அவளுக்கு விரதம் அனுஷ்டிக்க வந்துட்டானா அவ சரீரம் ஒழுங்கா இருக்காது, பிராணாப்தியே வந்துருமோ என்கிற நிலை ஏற்பட்டவாளுக்கு பாடியன்னு சொல்றது. அப்ப நான் நன்னா 25 வயசு சுவாமி, நன்னா ராத்திரி 12:30 மணிக்கு 1 மணிக்கு புளியோதரை கொடுத்தா நன்னா சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கினா கூட ஆரோக்கியமா இருக்கலாம். அவளுக்கு இது சொல்லல. அவ தாராளமா 2 நாள் 4 நாளோட பட்டி இருக்கலாம், ஒன்னும் ஆகாது. ஏன்னா பட்டி இருக்கிறதுனால பிராணம் போகாது. 1 வாரம் பட்டி இருந்தா பிராணம் போகாது. அசதியா இருக்கும், அதெல்லாம் இருக்கும், பிராணம் போகாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப 1 நாள் தான் பட்னி. அவளுக்கு அவ என்ன பண்ணலாம், ஒண்ணு கஞ்சி சாப்பிடலாம், பைத்தன் கஞ்சி, அல்லது சில தானியங்களை நல்லா உடைச்சிடணும். அப்பனா அரிசி வச்சுக்கணும், அரிசி உப்புமா பண்ணி சாப்பிடலாம். சில பேர் அவ சப்பாத்தி சாப்பிடுவா, சில பேர் சப்பாத்தி முடியாதவங்க இருக்கேன். சில பேர் பழங்கள் மட்டுமே சாப்பிடுவா, சில பேர் பழங்கள் பண்ணலாம். இதெல்லாம் முடியாதவனுக்கு. பெண்களுக்கு சுவாமி நம்மள அநேகமா காலக்ஷேபம் வந்துட்டா பெண்கள் தான் அதிகம். கோயில்னு பார்த்தாச்சுன்னா பெண்கள் தான் அதிகம். ஆண்கள் பெண்களுக்கு கூட வருவாளை தவிர, துணைக்காக வருவாளை தவிர, பக்தினாலே என்னதான் சரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி ஆண்களுக்கு இருக்கான்னா இது நல்லாவே சொல்றேன், நிச்சயமா கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது சுவாமின்னா, இயற்கையான சுபாவம் அவட்ட இருக்கு. ஏன்னா பெண்ணான தன்மை தான் இயற்கையான சுபாவம். இது ஆணான தன்மை வந்துடுறதுன்னு நான் புருஷன் அப்படின்னு இவன் புருஷன் இல்லை, இவனும் இயற்கையான தன்மை பெண்ணான சுபாவம் தான் இந்த ஆணுக்கம். ஆனா இந்த உடம்பு, ஆணான உடம்பு, ஆத்மாவை பார்க்கறதே பெண்ணா. இது உண்மையா ஆண் தன்மை கிடையாது. ஆத்மாவுக்கு புருஷோத்தமன் பகவான் ஒருத்தன் தான். மித்த பேர் அத்தனை பேரும் ஸ்ரீயான தன்மை, பெண்ணான தன்மை தான் அவருக்கு இயற்கையில இருக்கு. அதனாலதான் எத்தனை 12 ஆழ்வார்கள் இருந்தாலும் எத்தனை ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய வைபவம் ஆண்டான். உண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகராய் இயற்கையாலே பெண்ணா பறந்திருக்காரு. அதனால அவருக்கு கூட. அப்ப பெண்கள் என்ன சுவாமி, அவளுக்கு ஆண்களை போல அவளுக்கு சக்தி கிடையாது, சக்தி கிடையாது. அப்ப அவ சாப்பிடலாமா கூடாதா? முடிஞ்சவா சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கலாம். இல்லை சுவாமி முடியல சுவாமி, இந்த உடைச்சு சாப்பிடலாம், இல்ல பழங்கள் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம், பைத்தங்கஞ்சி இந்த மாதிரி கஞ்சி சாப்பிடலாம், இதெல்லாம். அப்ப சாப்பிட்டா அந்த உடனே அடுத்து என்ன பண்ணலாம், அப்ப என்னுடைய பாபம் எல்லாம் போகுமா சுவாமி? சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கணும். எனக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, அப்ப சாஸ்திரமே எனக்கு ஊப்போல்ஸ் கொடுத்துருக்கு, சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கு, அதனால நான் சாப்பிடறேன்னா பகவானே தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கான், உள்ளுவார் உள்ளிட்டு எல்லாம் உடனே அந்தரியாமே இருக்கணும் அப்படின்னு தெரியும். அப்ப நம்முடைய உடம்பு நிலை நமக்கே தெரியும். சாப்பிடலாம் நமக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னா சாப்பிடாம இருக்கணும், ஒரு தவறு கிடையாது. இப்ப சாப்பிட்டாம அந்த பாவம் எல்லாம் போயிடும்னா, வெறும் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் இல்ல, மேற்கொண்டு பகவன் நாமாக்களை சொல்லணும். விஸ்வம் விஸ்வம் வசக்காரகா பூத பவ்ய கர்ப்பதுகு என்னன்னு சுந்தரகாண்ட பாராயணம்னு, ஆழ்வாருடைய பாசுரங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை பண்ணி. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணா தெரியுமா, தாயக்கட்ட ஆடிதான் பரமதம் அதெல்லாம் பரமத சோபானம் பண்ணி அடிவிட்டு இருப்பா. இங்க சுவாமி சொல்லுவார், ஸ்ரீரங்கத்துல பரமபதம் ஒரு பக்கம், பரமபதம் ஒரு சீட்டு தான் இருக்கும், அதே பக்கத்துல திருப்பா புஸ்தகம் வச்சுட்டு இருப்பா. ஏன்னா மார்கழி மாசம் தானே இந்த வைகுண்ட சொல்லணும், பக்கத்துல திருப்பா இருக்கும், இந்த பரம்பதம் இருக்கும். பரம்பதம் 50 பைசா, திருப்பாவை 2 ரூபாய், பரம்பதம் 50 பைசா, திருப்பாவை 2 ரூபாய். எங்க சுவாமி சொல்றாரு, அப்ப கூட பாரு பரம்பதம் தான் சீப்பு, திருப்பாவை தான் உயர்த்தியா இருக்கு.
திருப்பாவ கத்தல் வைபவம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இப்ப பெண்களுக்கு அவ அவாவாட்டு மனசுக்கு தகுந்தா பல அவளுக்கே தெரியும் அது. அதை செய்வாங்க. கர்ப்பிணி பெண்கள் நிச்சயமா இந்த உபவாசம் இருக்கப்படாது. கர்ப்பிணி பெண்கள் 2 உயிரை காப்பாற்றணும். கர்ப்பிணி பெண்கள் 2 உயிரை பார்க்கணும். ஒரே உயிர் இல்ல, உள்ளுக்குள்ள இன்னொரு இருக்கு இல்லையா? நிச்சயமா அவ என்ன அதெல்லாம் சாட்சனை அக்செப்ட் பண்ணி இருக்கு. ஓ, இவ கர்ப்பிணி, இவருக்கு இது உண்டு, இது உண்டு உண்டுன்னு இல்லையா அப்படின்னு இருக்கா. அப்ப ஆனா பகவானுடைய நாமஸ்மரணம் இருக்கணும். ஏன்னா நாம சங்கீர்த்தனைக்கு மேல இந்த கலியுகத்துல எதுவுமே கிடையாது. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப்பா இந்த நாவலில் புரிதறி கொண்டோ நமந்தவன் தலகல் மீது மூல உண்டு முந்த முதல்வா நின்னாமம் கட்ட நாவலின் புலவை கண்டாய். உன்னுடைய நாமத்தை கட்டபடியாலே என் காலை எடுத்து யமதர்மராஜோட தலையில வைக்கிறேன்ற சொல்றபடியாக என்ன தைரியம். அப்ப நாம வரத்துக்கு அவ்வளவு வைபவம். அந்த நாம இதனாலதான் அந்த காலத்துலலாம் இந்த வைகுண்ட ஏகாசி வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கெல்லாம் அந்த தியேட்டர் இல்லையா, நிறைய சினிமா தியேட்டர்ல இருக்கும். வைகுண்ட ஏகாசியை முன்னிட்டு என்ன அதுக்குன்னு தனியா ஒரு சினிமா போட்டுருவா. என்ன போடுவான்னா பகவானுடைய சம்பந்தப்பட்ட சினிமாவை போடுவா. அவெல்லாம் போய் கண் முழிக்கணுமோன்னு. சரி சாமி, கண் முழிக்கிறதெல்லாம் எதுக்கு இருக்கா? கண் முழிக்கணுமா? நிச்சயமா பகல்ல கண்ணு முடிச்சுட்டு தான் இருக்கணும். அது மட்டும். ஏன்னா பகல் தூங்கவே படாது. பகல்ல சாமானிய நாளே தூங்கப்படாது. அப்பனா கஷ்டம் சுவாமி. அதான் சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா நீ தூங்க வேண்டிய டைம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம். ஆனா அந்த அதாவது நல்லா தூங்க வச்சிருக்கேன், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூக்கம் 6 மணி நேரம் தூங்கினாலே போறோம். 8 மணி நேரம் தூங்கினாதான் ஆரோக்கியம். அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம உடம்புக்கு 6 மணி நேரம் நல்லா சார்ஜ் எத்தனை பண்றோம், பேட்டரி சார்ஜ் பண்ற போனோம் 2 மணி நேரத்துல சார்ஜ் ஆயிடுது. இன்னைக்கு புதுசு 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் வந்துட்டு எது சொல்ல பாத்தீங்கன்னா அப்படி இருக்கச்சது அந்த மாதிரி படிக்கலாம். அப்ப கர்ப்பிணி பெண்கள் நிச்சயமா சாப்பிட்டுக்காங்க. அப்ப அது எக்ஸப்ஷன், அது கொடுத்துடுறது. சரி சுவாமி, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, சரி இதெல்லாம் நல்லதான் இருக்கு. ஆனா இவ்வளவும் பண்ணிட்டு இப்ப நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாதுன்னா முக்கியமா துவாதசி பாரணம் இங்க ரொம்ப முக்கியம். ஏகாதசி விரதம் மட்டும் இல்ல, ஏகாதசி விரதம் எவ்வளவு முக்கியமோ மறுநாள் துவாதசி பாரணம் முக்கியம். பாரணம் என்னன்னா கார்த்தால எழுந்து நம்ம குளிச்சுட்டு, என்ன சொல்ல எழுந்தேன்னா தூங்கணும்னு சொல்ற, தூங்காம கார்த்தால எழுந்து குளிச்சிடணும். ஏன்னா ராத்திரி வந்தாலே குளிச்சாகணும். அது என்ன போய் சாஸ்திரம் சொல்றது, குளிச்சாகணும். ஆனா நீ வேற விதத்துல இருந்தா குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கோயிலே இருந்தாலும் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆத்துல இருக்கச்சே, ஆத்துல இருக்க உடுத்தி விட்டு விடுப்பு இதெல்லாம் குழந்தைகள் வந்து இல்லாடிப்பா குளிச்சாகணும். குளிச்சு முடிச்சோன்னா நித்திய கர்மா, நித்திய அனுஷ்டானங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அது துவாதசி எப்படின்னா 8:30 மணிக்குள்ள துவாதசி தீர்த்தமாவது வாங்கிடுவாங்க. துவாதசி இதுக்குதான் ஒரு ராஜா இந்த மாதிரிதான் மன்னர். கடைசியில அவருக்கு இந்த முனிவர் ஒரு சாபத்தை கொடுக்க மேற்கொண்டு இந்த ராஜா கட்டி போயிட்டான். இதுக்கு சொல்ல வந்தேன். அப்படி கட்சி அந்த துவாதசி பாரணம் முக்கியம். 8 மணிக்குள்ள முடிக்கணும். சில நேரத்துல துவாதசி காத்தால் 6:45 மணிக்குன்னு தான் இருக்கும். இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன், டைமா இருக்குன்னு பாக்குறேன். என்னன்னா இப்ப ஏகாதசி எப்படி சுவாமி கனெக்ட் பண்றாங்கன்னா, ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி தினம் சில நேரத்துல ஏகாதசி காத்தால ஒரு மணி நேரம் கூட இருக்கா சுவாமி, அன்னைக்குதான் ஏகாதசின்ற வைகுண்ட ஏகாதசின்ற. ஏகாதசி என்ன அர்த்தம்னா, நம்ம துவாதசி பாரணம் இருக்கணும், ஏகாதசி இருக்கணும். அது அந்த ஏகாதசி நாளா இருக்கும்போது தசமி அதுல கலக்கப்படாது. நல்லா வரணும், தசமி கலக்கவே படாது. தசமி கலந்தா அன்னைக்கு ஏகாதசி கிடையாது. அப்ப தசமி கலந்து இப்ப ஏகாதசி தசமி காத்தால ஒரு 8 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் ஏகாதசி வந்துருது. மறுநாள் காத்தால 7 மணி வரைக்கும் தான் ஏகாதசி இருக்கு வச்சுக்கேன். அந்த மறுநாள் 7 மணிக்கு தான் ஏகாதசி இருக்கு, அன்னைக்குதான் ஏகாதசி. இது வைகுண்ட ஏகாதசி மட்டும் சொல்ல, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 25, ஒரு மாசத்துக்கு 2 ஏகாதசி வரும். 24 ஏகாதசிக்கு 25 ஏகாதசிகள் வரும். அந்த ஏகாதசி எல்லாம் எல்லாத்துக்குமே இதே நிலைதான். இந்த வைகுண்ட ஏகாதசி தான் இப்ப எல்லாம் அடைய சொல்றது. எல்லா ஏகாதசிக்குமே இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி, மத்தது கிடையாது. ஆனா இந்த பகல் 10 ராப்பத்து தான் வைகுண்ட ஏகாதசி. அது தான் சம்பிரதாயம் பிரகாரம் லைவ் டெலிகாஸ்ட் இங்கிருந்து ஒரு ஜீவாத்மா எப்படி சேவை கொண்டு போறதுன்னு. அதே போல இந்த ஏகாதசிக்கு உண்டான புராண கதை இது வைகுண்ட ஏகாதசிக்காக இந்த புராண கதை இல்ல, எல்லா ஏகாதசிக்கும் இந்த புராண கதை பொது. அதே போல சிவபெருமான் ஆழகால விஷம் சாப்பிட்டதும் எல்லா ஏகாதசிக்கும் பொது. அதே போல ஜோசிஷ சாஸ்திரம் சொல்லக்கூடிய அதுவும் எல்லா புராணத்துக்கும் இருக்குது. ஆனா வைகுண்ட ஏகாதசி சம்பிரதாய பிரகாரம் பண்ணணும். அப்படி இருக்க செய்து இப்ப அது சாப்பிடலாமா கார்த்தால என்னன்னா 6 மணிக்கு 6:30 மணிக்கு இந்த சூரிய உதயத்திலிருந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் இருந்துருக்கேன்.
அதுக்குள்ள நம்ம வந்து பூஜையை முடிச்சுட்டு பகவானுக்கு கண்டலை பண்ணி நம்ம தீர்த்தத்தையா சாப்பிடணும். அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, பிரசாதமா சாப்பிடணும். இல்லைன்னா தீர்த்தம். அப்பதான் அந்த ஏகாதசி விரதத்துடைய பூர்த்தி துவாதச பாரணம் முடிச்சாதான். சில நேரத்துல துவாதசி நிறைய இருந்து வச்சுக்கேன், நிறைய இருந்தா கூட 10 11 மணிக்கு இருக்குன்னா இப்ப 11 மணிக்கு சாப்பிடலாம்னு கேட்கக்கூடாது, 8 மணிக்குள்ள முடிச்சுடும். ஆனா 8:30 மணிக்குள்ள முடிக்கலையே சுவாமி, 8 மணிக்கு சொல்லிட்டே, அப்ப துவாதசி எனக்கு 6:30 மணி விட்டு தானே இருக்குன்னா 6 மணிக்குள்ள முடியும். துவாதசி 8:30 மணிக்கு மேல இருந்தா 8:30 மணிக்குள்ள முடிச்சிடணும். 6 மணிக்குள்ள 6 மணிக்கு முடிச்சிடும். துவாதசி பாரணம் ரொம்ப முக்கியம். என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடலாம்னா முக்கியமா பருப்பு வகைகள் கூடாது. பைத்தம் பருப்பு கூடும், மற்ற 3 பருப்பும் கூடாது. தோரம் பருப்பு, கடலை பருப்பு, அதே பிறகு உளுத்தம் பருப்பு 3 கூடாது. முக்கியமா புளி கூடாது. அதனாலதான் நம்ம ரசம் வைக்கணும், சாத்தம் அது சாத்தம் எலுமிச்சை பழத்துல அப்பா புளி போட மாட்டோம். அதே போல இது வந்து இப்ப குழம்பு ஏதாவது பண்ணுவா சுவாமி, குழம்பே கிடையாது, அன்னைக்கு மோர் குழம்பு தான். அதுவும் புளிச்ச மோர் குழம்பு, அந்த மோர் குழம்பு வச்சுதான் பண்ணுவா. முக்கியமா வாழைக்காவுடைய ஐட்டமே அங்க சேரப்படாது. வாழைக்காவுடைய ஐட்டமே இதுவே வாழை இலையில அன்னைக்கு மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? முந்தின நாள் பூர்த்தியா நீ எம்டி ஸ்டமக்கா இருந்திருக்கணும். இந்த புளியோ பருப்போ செஞ்சு அப்படியே கட்டுருவோம். நம்ம என்னைக்குமே ஒரு காஞ்சி போய் ஒரு மாதிரி அப்படியே இருக்குன்னு வச்சுக்க, அதை கொண்டு போய் சேர்த்தனா அப்படியே ஒட்டுருவோம், ஜீரணமே ஆகாது. அப்ப ஜீரணம் ஆகணும்னா அந்த ஜீரணம் ஆகக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்கள் இது. அதனாலதான் இன்னைக்கு ஜீரணம் ஆகக்கூடிய வஸ்து நெல்லிக்காய், அகத்திக்கீரை, இதெல்லாம் நல்லா எடுத்துக்கணும். நெல்லிக்காய், அகத்திக்கீரை சொல்றேன் இல்லையா, அது எலுமிச்சை பழம், அதெல்லாம் எலுமிச்சை பழம் எடுத்துக்கணும். அதுவும் அகத்திக்கீரை தான் விட்டமின் சி இருக்கு. அதுதான் அந்த ஜீரணத்தை பூர்ணமா கொடுக்கறது இல்லையா, அது கொடுக்கணும். அது இதெல்லாம் அந்த துவாதசிக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு நிலை. அதுக்கு மேல ஏகாதசி அன்னைக்கு ஒண்ணு சொல்லிடுறேன், சாப்பிடப்படான்னு சொல்லி. அப்ப நான் சாப்பிடல, கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போன உடனே எனக்கு கோயில்ல பெருமாளுக்கு தான் ஏகாதசி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கணும். அன்னைக்கு நன்னா புளியோரை பண்ணிட்டு அவ வந்து நாங்க போன உடனே என்கிட்ட கொண்டு கொடுத்தா. வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் விரதத்துல இருக்கேன், ஏகாதசி விரதம், சாப்பிடக்கூடாது காலக்ஷேபத்துல வரை இவங்க சொல்லியிருக்கார், சாப்பிட மாட்டேன்னு. இல்ல, சாப்பிடலாம்னா எப்படி சாப்பிடலாம், ஒரு துளி எடுத்து ஏன்னா பகவானுடைய பிரசாதம், பகவானுடைய பிரசாதம் ஆனபடியால அது தோஷம் இல்லை. உடனே ஒருத்தர் என்ன பண்ணார், சுவாமி நீங்க சொல்றேன் கோயிலுக்கு போய் சாப்பிடலாம் சொல்லிடணும். அதெல்லாம் என்ன பண்ணார், அன்னைக்கு ஒரு கட்டணம் கட்டிட்டார். புளியோரை 2 தடிக்க, அப்படின்னா 2 படின்னு வச்சுக்கோ, 2 படி புளியோரை கட்டி கொடுத்துட்டார். பெருமாளுக்கு நீங்க அம்சம் பண்ணுங்கோ, கண்ட்ரோல் பண்ணுங்கோ, அந்த புளியோரை எனக்கு கொடுங்கோ, இப்ப நான் பெருமாள் பிரசாதத்தை நான் சாப்பிடுறேன், நான் நன்னா. ஆனா நான் வந்து நான் ஏகாதசி விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா கிடையாது. நம்ம போறோம், அந்த நேரத்துல பிரசாதம் கொடுக்குறா, வாங்கி சாப்பிடுறோம். ஏதாவது ஒரு துளிதான் ஒரு வாங்கி சாப்பிடலாம், தீர்த்தம் சாப்பிடலாம். இல்ல ஏன் சொல்றேன்னா, சில பேர் கோயில் பிரசாதமே வாங்கப்படாதுன்னு சில பேர் இது மாதிரி ஒரு தவறான கருத்துக்கள்னா, பகவான் பிரசாதத்துக்குமே முத்தம் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, இந்த பிராயச்சித்தம்னா நீங்க பண்றணும், இந்த ஏதோ விரதம் பண்றணும், உங்களுடைய முயற்சியால் தான் இந்த விரதத்தை மேற்கொள்றேன். இப்ப உங்களுடைய முயற்சியால விரதத்தை கொள்வது ஒரு நிலை, பகவானுடைய பிரசாதத்தால அந்த பாவங்கள் தொலைவது ஒரு நிலை. இந்த 2 நிலையில நம்முடைய முயற்சியால அந்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் பண்றது பிரதானமா, இல்ல பகவானுடைய பிரசாதத்தால அந்த நம்முடைய பாவங்கள் தொலைகிறது பிரதானம்னா, சுவாமி என்கிட்ட என்ன சுவாமி சக்தி இருக்குன்னு சொல்லுவார். அப்ப என்ன, பகவானுடைய பிரசாதம் தான். ஆனா அந்த பிரசாதமே பிரதானமா இருக்கப்படாது. சரி, அப்பன்னா நான் வந்து ஆத்துல எனக்கு பெருமாள் இருக்கேன், விக்கிரக பெருமாள் வச்சுட்டு இருக்கேன், இவன் முன்னோரை வச்சுட்டு இருக்கா, 10 தலைவரையா நான் வச்சுட்டு இருக்கேன். அந்த பெருமாளுக்கு நான் என்ன பண்ணேன், நீங்க புளியோரை பண்றேன், இல்ல தஞ்சு ஒண்ணு பண்றேன், இல்ல வந்து ஏதோ கதம்ப சாதம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு சாப்பிடலாம்னா சாப்பிடக்கூடாது. ஆத்துல புளியோரே பண்ணப்படாது, எதுவுமே பண்ணக்கூடாது. சாப்பிடணும்னு நினைச்சா கூடாது. அப்படி சாப்பிடணும்னு நினைச்சா அரிசியை உடைச்சிட்டு, இல்ல பைத்தங்கஞ்சி சாப்பிடலாம், கஞ்சியெல்லாம் சாப்பிடலாம், வந்து கவிதை. அரிசியை உடைச்சிட்டு அரிசி உப்புமா, அதனாதான் சில கோயில்லயே அன்னைக்கு அரிசி உப்புமா தான் கொடுப்பா. அவ பிரசாதம் போட மாட்டா. பிரசாதம் போட மாட்டேன்னு உடனே சுவாமி பெருமாளுக்கே ஏகாதசி விரதமா கேட்கலாம் சில பேரும். அதனால பெருமாளுக்கு அந்த விரதம்லாம் எதுவும் கிடையாது. அவருக்கு எப்போது எந்த நிலையில வேணா எது வேணா பண்ணலாம். இது இந்த மாதிரி நிலையில இருக்கு இது. அப்ப துவாதசி பாரணம் முக்கியம். அந்த பாரணத்துக்கு என்ன சுவாமி, ஏகாதசி விரதம் இருந்தா எத்தனை பலனோ அதே பலனும் துவாதசி பாரணைக்கு உண்டு. ஆனா இந்த இடத்துல பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப நீங்க அது பிரதானமா. ஏன் சில பேர் என்ன பண்றா, கண் மழிக்கணும் அப்படின்னு கிடையாது. கண் மழிக்கிறதுக்காக என்ன பண்ணா, அவ ஒரு டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு என்னென்ன படங்கள் உண்டோ, என்னென்ன லௌகீகமான
ஏதாவது இருக்கு இல்லையா? கண் முழிச்சாலும் நல்லதுன்னு சொல்லியிருக்கா சுவாமி, ராத்திரிலாம் உட்காந்து கண் முழிச்சுட்டு இருக்கேன்னா அது பிறகு இல்ல. அந்த நேரத்தை பகவானுக்காக செலவழிக்கணும், அல்லது அவருடைய அடியார்களுக்காக செலவழிக்கலாம், அல்லது ஒரு குருவுக்காக செலவழிக்கலாம். இது 3 சொல்லியிருக்கு. பகவானுடைய அடியார்கள், அடியார்களுக்கு நல்லது பண்றது, அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொண்டு செய்வது, அது பண்ணலாம், அதுக்கு செலவழிக்கலாம். இதுல எங்க குரு இருக்கா இல்லையா, ஆச்சாரியன் இருக்கா இல்லையா, அந்த ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்வது, அதை பண்ணலாம். பகவான் இருக்கவே இருக்காரு. பகவான் அவருடைய நாமஸ்மரணத்தை என்னென்ன உண்டோ எல்லாத்தையும், எத்தனை ஸ்தோத்திரங்கள் இருக்கு. சம்ஸ்கிருத பாஷை அவ்வளவு தூரம் வராது, தமிழ்லே நிறைய இருக்கு. ஆழ்வாருடைய பாசனங்களே இருக்கு. சுவாமி ஆழ்வார் பாசனம் சேவிக்கலாமா? இப்பதான் சேவிக்கலாம். இப்ப கார்த்திக மாசம் கிருத்திகா நட்சத்திரம் தொடங்கி, அதை பௌர்ணமி தொடங்கி மேற்கொண்டு தை மாசம் அஸ்த நட்சத்திரமும் சேவிக்கப்படாது. ஆனா அதுக்கப்புறம் நிறைய ஏகாதசி வரப்போறது. சித்திர மாசம் தொடங்கி பங்குனி மாசம் பரியந்த நிறைய ஏகாதசி வரப்போறதுமா. அந்தந்த ஏகாதசியிலும் தாராளமா ஆழ்வார் பாசனங்களை சேவிக்கலாமா? ராத்திரிலாம் சேவிக்கலாமா? ஏன்னா இதுதான் அதிகிருத அதிகாரம் கிடையாது, சர்வாதிகாரம். சாஸ்திரம் தான் சேவிக்கக்கூடாது, வேதம் தான் சேவிக்கக்கூடாது, அது பெண்கள் கூடவே கூடாது. ஆனா ஆழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாரும் சேவிக்கலாம், எப்போதும் சேவிக்கலாம், எந்த நிலையிலும் சேவிக்கலாம், எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. நல்லா ஆனந்தமா சேவிக்கலாம், அவன் ஆனந்தத்துக்காக நல்லா சேவிக்கலாம். இது பிரதானமா இந்த ஏகாதசி. இந்த ஏகாதசியால நல்லா பாத்துக்கோ, நமக்கு பிரதானம் என்ன நினைச்சு பண்ணா, நம்முடைய உள்ளம் என்னன்னா, இந்த 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 விரதத்தை அனுஷ்டிக்கணும், இந்த மாதிரி சொல்லியிருக்கா, அந்த மாதிரி அனுஷ்டிக்கணும், அனுஷ்டித்தா என்னோட பாபங்கள் தொலைகிறது, வாஸ்தவம் உண்மைதான். ஆனா அந்த எண்ணத்தை காட்டிலும் இன்னொரு எண்ணம் இருக்கு. அப்ப இந்த எண்ணம் தப்புன்னு சொல்ற, இது தப்புன்னு சொல்லல. அப்ப எந்த எண்ணம் இருக்கும்? சொல்லியிருக்காரு நான் பண்றேன், அவர் மன சொல்லியிருக்காரு நான் பண்றேன். அப்ப என்னுடைய பாபம் தொலைறதா இல்லையா சொன்னேன், நான் பண்றபடியால் அவருக்கு ஆனந்தம். அவர் ஆனந்தப்பட்ட என் பாபம் இருக்குமான்னு இருக்க போறதே இல்லையா? அப்ப அவருடைய ஆனந்தத்துக்காக இந்த விரதம் பண்றேன், என்னுடைய பாபம் தொலையத்துக்காக இந்த விரதம் பண்றேன் இருக்கு. ஆனா அதை விட அடுத்த நிலை என்ன, இத பண்றபடிய தகப்பனார் இருக்கார், அந்த தகப்பனாருக்கு நான் ஏதோ பண்றபடியால இதெல்லாம் பண்ணல, பிள்ளைய பார்த்து கேட்கறேன், டேய் இதெல்லாம் பண்ணியடா? ஆமா பண்ண, ஆமா உன்னுடைய ஆனந்தத்துக்காக தான் பண்ண அப்படின்னா அவர் கொஞ்சம் ஆனந்தப்படுறாரு. ஆனா இதை பண்ணணுமா? பண்ணா அவர் ஆனந்தப்படுவாராம். ஆனந்தப்பண்ணா எனக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டுவாரு, எனக்கு ஸ்கூல் எல்லாம் போவாரு அப்படின்னு புள்ள பண்ணா பகவானுக்கு என்ன அந்த தகப்பனாருக்கு ஆனந்தம் இருக்கும்? அவன் தகப்பனார். அதே போல பகவான்கிட்ட நாம சங்கீர்த்தனமும் எந்த விரதமோ எதுவா இருந்தாலும் தெரியும், ஆனந்தமா பண்ணணும், அவன் ஆனந்தத்துக்காக பண்ணணும். அது மட்டும் இல்ல, அவர் சொல்லியிருக்க, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனால பண்றேன். இது பண்றபடியால எனக்கு இந்த நன்மை கிடைக்க போறது கிடைக்கல. ஆனா அந்த நினைவை காட்டிலும் அவர் சொன்னபடியால பண்றேன், என் தகப்பனார் அதை பண்ண சொன்னார் பண்றேன், இது பண்ணா எனக்கு இது நன்மை உள்ள பண்ணினான்னா அவ்வளவுதான், அது உச்சிதம் இல்லை. என் தகப்பனார் பண்ண சொன்னார் அதனால பண்ணிட்டு இருக்கேன்னா அது மேம்பட்டது. அதத்தான் இந்த ஆச்சரியமான இந்த ஏகாதசி விரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள், 1 2 இல்ல, நிறைய விஷயங்கள் சொல்லி இந்த ஏகாதசி விரதம் என்றது அது பிரதானம். இன்னொன்னு, இந்த ஏகாதசி 2 விதமான ஏகாதசிகள் உண்டு. இப்ப ஏகாதசியில ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு வைகுண்டம் உண்டா இல்லையான்னு அதை முறை சொல்லிட்டேன். அவருடைய பூஜை கிரமத்தை வைத்து போனா, அவருடைய புண்ணிய பாபத்தை வைத்து போனா வண்டி கொடுத்துல ஏகாதசி அன்னைக்கு போனபடியால கிடையாது. ஆனா அன்னைக்கு நல்ல நாள். ஆனா அந்த நாள் என்ன பண்ணணும்னா இவனுக்கு சத்துவகுணத்தை உண்டாக்கும். அப்படிதான் பார்த்தோம், இந்த மனசு இயல்பு நிலையை திரும்புறதுன்னு பார்த்து போனா சத்துவகுணத்தை உண்டாக்கும். உண்டாக்குறபடியால என்ன பண்ணுவானா பகவான் நாமத்தை பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ட்டு. ஆனா இந்த ஏகாதசி 2 விதமான ஏகாதசின்னு சொல்லணும். ஒண்ணு ஸ்ராத்த ஏகாதசி, இன்னொன்னு உபவாச ஏகாதசி 2 உண்டு. சேர்த்தே சொல்லிடுறேன். ஸ்ராத்த ஏகாதசினா ஏகாதசி அன்னைக்கு எங்க தகப்பனார் போயிட்டு வச்சுக்கோம், போகல சும்மா பேருக்கு வச்சுக்கோம். இப்ப அன்னைக்கு நான் பண்ணணும், அன்னைக்கு பண்ணணும், அன்னைக்கு அவருக்கு அந்த சிராதம் கொடுக்கணும், இந்த சிராதத்துக்கு முன்னால இந்த கைங்கரியம் பண்ணணும். அன்னைக்கு 2 சொல்லிடுறேன், உபவாச ஏகாதசி சிராத்த ஏகாதசின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப நம்ம உபவாசம் இருக்கணும் அப்படின்னா நோன்பு நோக்குறோமோ, இதுக்கு ஏகாதசி விரதம் பண்றோமோ, இதுக்குதான் உபவாச ஏகாதசின்னு பேரு. சில நேரத்துல ஏகாதசி இருக்கும், ஆனா அதுக்கு உபவாச ஏகாதசி இல்லாம சாத்த ஏகாதசியா இருக்கும். அப்படின்னு சுவாமி குழப்பமா இருக்கேன்னா ஒண்ணுமே இல்லை, அது முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏகாதசி ஒரு துளி இருந்தா அன்னைக்குதான் ஏகாதசி. ஆனா அந்த ஏகாதசிக்கு பேரு உபவாச ஏகாதசின்னு பேரு. முந்தின நாள் ஏகாதசி பூர்த்தியா இருக்கும்,
அதுக்குதான் சார்ந்த ஏகாதசின்னு பேரு. இப்ப எங்க தரப்பார் ஏகாதசி அன்னைக்கு போயிட்டாருன்னா முந்தின நாள் அன்னைக்கு சாதம் நான் கொடுக்கணும். நல்லா பாத்துக்கணும், முந்தின நாளைக்கு சாதம் கொடுக்கணும். அடுத்த நாள் உபவாச ஏகாதசி வந்துட்டு அப்புறம் அதான் பிரகாரம் உபவாசம் இருக்கு. அப்ப முந்தின நாளும் உபவாசம் இருக்கணும், இந்த நாள் 2 நாள் உபவாசம். என்ன பண்றது, 2 நாள் வேற வழி கிடையாது. சரி, இப்ப ஒரே நாள்லயே உபவாச ஏகாதசியும் அதே நாள் சார்ந்த ஏகாதசியும் ஒரே நாள் வந்துடுது, வரும் இந்த மாதிரி வரும் வந்துடுது. அப்ப அதே நேரம் வந்துருச்சுன்னா நான் உபவாசம் இருக்கணுமா எங்க தகப்பனா இருக்கு நான் பண்ணணுமா? என்ன பாத்துக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தை பிரதானம் பார்க்கணும். நான் உபவாசம் இருக்கணுமா இல்ல இப்ப ஏகாசி ஏகாசி என்னுடைய 11 இந்திரியங்களா பாபம் பண்ணி இருக்கணும் தொலையணுமோ அது பிராய்ச்சித்தம் தானே அது ஏகாசியில் நான் அனுஷ்டிப்பது. அப்ப நான் அதை நான் பண்ணணுமான்னா இல்ல தகப்பனுடைய சார்த்தம் முக்கியம் சுவாமி அதை பண்ணணுமான்னா அதை பண்ண முடியாது. தகப்பனா சாதம் பண்ண முடியாது. அப்ப தகப்பனா சாதம் பண்ண முடியாதுன்னா பண்ணவே வேண்டாமா? பண்ணணும். குழப்பம் இல்லை சுவாமி, பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். ஆனா அன்னைக்கு பண்ண வேண்டாம், மறுநாள் பண்ணணும். ஏன் அன்னைக்கு பண்ண வேண்டாம்னா அன்னைக்கு நீங்க சாதம் சாப்பிடப்படாது, அதான் பார்த்தோம், சாதம் சாப்பிடக்கூடாது. இன்னொன்னு ஏகாதசி அன்னைக்கு தானம் கொடுப்பதோ தானம் வாங்குவதோ கூடாது. இப்ப சாதனாலே 4 ஸ்ரீ வைஷ்ணவ சாப்பிடணும். அவளுக்கு 4 பேர் சாப்பாடு போட்டதான் அந்த பகவத் பிரசாதம். அப்ப அவளுக்கு ஏகாதசிக்கு சாப்பாடு போட்டா ஏற்கனவே பாபி நான் இன்னும் பாபத்தை சேர்த்துக்கிறோம். அப்ப அதனால அப்ப அன்னைக்கு சாதம் பண்ண வேண்டாமாண்ணா மறுநாள் பண்ணணும், அன்னைக்கு நீங்க உபவாசம். இத்தனை விஷயங்கள் ஏகாதசிக்குள்ள இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கும் அப்படி ரொம்ப சுத்தமா சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கணும்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் பஞ்சாங்கன்னு ஒரு காலட்சம் பார்த்துருக்கோம், அதுல ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ 1 மணி நேரம் ஆயிடுது. என்னென்ன சந்தேகம் இருக்கோ ஒவ்வொருத்தரா கேளுங்க, அதுக்கு உண்டான சமாதானத்தை நீங்க சொன்னாங்க. எல்லாம் இந்த ஏகாதசி விஷயமாவே இருக்கட்டும். சுவாமி அடியேன், அது நம்ம பெருமாள் பிரசாதம் எது வேணாலும் எப்படியுமே பின்னமா சமர்ப்பிக்க முடியாது, தலிகையாதான் சமர்ப்பிக்கிறோம். அது ஏகாதசியில அப்புறம் சொல்றேன் நீங்க சொன்ன எடுத்துக்கலாமா? துவாதசி புளி இல்லாம சாப்பிடணும் அது தெரியும். இப்ப ஏதாவது பெருமாள் பிரசாதம் கோவில்ல பண்ணி கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க, நம்ம கோவிலுக்கு போச்சு, அப்ப அது அந்த பிரசாதத்தை வாங்காம வாங்கி என்ன பண்றது? சொல்லிட்டேன், ஒரு துளி எடுத்துக்கலாம்னு சொன்னேன். பெருமாள் பிரசாதம் என்றபடியாலே கோயில்ல நம்ம ஆத்துல இல்ல, நம்ம ஆத்துல நான் சாப்பிடணும் ஏகாதசி நான் பெருமாள் கண்டு நான் சாப்பிடலாம்னா சாப்பிடக்கூடாது, பெருமாளுக்கும் பண்ண முடியாது. ஏன்னா பெருமாளை பண்ணியாச்சும் நான் சாப்பிடணும். அப்ப பெருமாளுக்கு என்ன பண்ணுங்க, எல்லாம் சாப்பிட முடியாம இருக்க முடியாதுன்னா அரிசியை உடைச்சா அந்த பெருமாளுக்கு இல்லை. அதுதான் உப்மா சொன்னேன், இல்ல கஞ்சின்னு சொன்னேன், இல்ல பழங்கள்னு சொல்லலாம், பால் சொல்லலாம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் யாருக்கு? அந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா என்னால பட்டினி இருக்க முடியாது, அந்த அளவுக்கு உடம்பு அந்த அளவுக்கு எனக்கு சரியில்லை, அப்ப ஏதாவது சாப்பிடணும். அந்த மாதிரி நிலையில இருக்கிறவாளுக்கு அரிசியை உடைச்சு உப்புமா பண்ணிக்கலாம், அல்லது பழங்கள் சாப்பிடலாம். எல்லாமே பெருமாளுக்கு கண்டர்ல பண்ணிட்டு சாப்பிடலாம். அதுக்கு ஆத்துல அது கோயில போயிட்டோம், அரிசியை உடைக்கல சுவாமி முடியாதா கொடுத்தனா ஒரு துளி எடுத்துக்கணும் கோயில அந்த பிரசாதம். ஏன்னா பகவத் பிரசாதம். அப்ப இந்த ஆத்துல மட்டும் அதே பகவான் தானே சுவாமின்னா அங்க ஆகம சாஸ்திரத்தை அங்க பண்றது. இங்க நம்ம நிச்சயமே பண்றோமா? எங்க ஊருக்கு போயிட்டு வச்சுக்க அவர் பட்டி தான் அந்த மாதிரி கோயில் ஏதாவது பண்றாங்க. அதனால அந்த எக்ஸப்ஷன்ன்றது அதுக்கு உண்டு. அதனால ஒரு துளி கோயில் பிரசாதத்துக்கலாம், அது வேண்டாம்னு சொன்னா அதுவே தோஷம். தீர்த்தமாகட்டும் பிரசாதமாகட்டும் எடுத்துக்கலாம் தாராளமா. சுவாமி அன்னைக்கு அதிதிகளுக்கு போஜனம் போட்டுட்டு நம்ம காத்தால எழுந்த உடனே குளிச்சுட்டு பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்டுட்டு தலிகை பண்ணலாமா? என்னைக்குமா? துவாதசி அன்னைக்கு குளிச்சுட்டு நம்ம பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்டுட்டு தலிகை பண்ணி சுவாமிகளுக்கு போடலாமா? இல்ல, அந்த கொஞ்சம் 8 மணிக்கு பிரசாதமா சேர்த்து, ஏன்னா முதல் நாள் பாஸ்டிங் இருக்கிறபடியா சாப்பிடாம இருக்கிறபடியாவே சாப்பிட்டாலே சாப்பிடணும், பூர்த்தியா அந்த பிரசாதம் சாப்பிடணும். நான் முதல்ல தீர்த்தத்தை மட்டும் எடுத்தேன், அப்புறம் நான் தனியை பண்ணி வடிக்கிறேன், அப்புறம் நீ தனியே பண்ணக்கூடாது, முதல்லயே பண்ணு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க
இல்லையா தூங்காம இன்னைக்கு 3 மணிக்கு குளிச்சுட்டு நேரம் அதெல்லாம் பண்ணிட்டு அந்த கர்மாவை முடிச்சுட்டு நேற்று பெருமாள் தீபாவளி பண்ணிட்டு சரியை பண்ணி அது பெருமாள் பண்றதை சாப்பிடும். அதனால தீர்த்தத்தை போட்டு மேற்கொண்டா நான் குளிக்காம போய் எரிச்சுட்டேன், குளிச்சு வந்து அரிசி போடுறது சொல்ற மாதிரி அது பண்ணப்படும். இல்ல நம்ம வெறும் முதல் நாள் வெறும் இதுவா இருக்குமே, அதனால கொஞ்சம் காஃபி இந்த மாதிரி அது சாப்பிடக்கூடாது இல்ல, அதுவும் சாப்பிடக்கூடாதா? எதுவுமே சாப்பிடும். சரி இல்லைன்னா அந்த விரதம் ஆகலே. ஆனா ராஜேஸ்வரர்களுக்கு கர்ப்பிணிகளுக்கு குழந்தைகளுக்கு அயோத்திகளுக்கு இதெல்லாம் எக்ஸப்ஷன் தெரியும். பண்ண முடியல வாஸ்தவம் தான் அப்படின்னு அதெல்லாம் அந்த தோஷம் ஏகாதசி விரதம் இல்லையே அவனுக்கு லாபம் வருமானம் அது உண்மையா அந்த தன்யசுவாமி சொல்லுங்கம்மா. சுவாமி அடியன் ஸ்ரீமதி ராமானுஜானம். அடியன் ஒரு 2 சந்தேகம். இப்போ நீங்க அந்த ஸ்ரார்த்த ஏகாதசி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இப்போ ஒரு மாசியம் வருது, இப்போ 1 வருஷம் ஆகல, இப்ப மாசியம் வருது. இப்ப அந்த ஏகாதசி நாள் அன்னைக்கு அது வந்ததுன்னா அதுவும் நம்ம அந்த ஸ்ரார்த்த ஏகாதசி பண்ற மாதிரியே அதே ஹேண்டில் பண்ணணுமா? இல்ல என்பது ஒரு ஸ்ரார்த்தம் தான். ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாசமும் மாசிக்கு பண்ணியாகணும். அப்போ ஒரு 4 பிராமணாலையோ 4 ஸ்ரீ வைஷ்ணவாலையோ கூப்பிட்டு பிரசாதம் கூட போறோம், இல்ல யாருக்கா கொடுக்குறோம். அது அன்னைக்கு தானமும் கொடுக்கப்படாது, தானமும் வாங்கப்படாது. அன்னைக்கு உபவாச ஏகாதசியா இருந்தா பண்ணப்படாது. அன்னைக்கு உபவாச ஏகாதசியில சார்த்த ஏகாதசியா இருந்தா பண்ணலாம். அப்ப சார்த்த ஏகாதசி உபவாச ஏகாதசி எப்படி சுவாமி? அது அந்த நட்சத்திரம் திதிகள், அந்த திதி இருக்கு இல்லையா, அந்த திதிக்குண்டான நாழிகை அதை வச்சு அதை கணக்கு பண்ணும். அது உங்களுக்கு கணக்கு பண்ண முடியலன்னா அதுக்குண்டானவ சுவாமிகள்லாம் இருக்கா இல்லையா, அவள்கிட்ட நீங்க கேட்டு இன்னைக்கு 2 ஏகாதசி ஒரே நாள் அனைவா ஸ்ரீரங்க பஞ்சாயத்துல சர்வ ஏகாதசின்னு போடுவான். அதான் 2 ஏகாதசி ஒரே நாள்னு அர்த்தம். அந்த பெரியவாட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு பண்ணலாம். அடியன் சுவாமி ஏகாதசி இன்னைக்கு தானமும் கொடுக்கப்படாது, தானம் வாங்கக்கூடாது, நாமே சாப்பிடக்கூடாதுன்னா இன்னொருத்தர் சாப்பிட போடக்கூடாது. அடியன் புரிஞ்சு சுவாமி. அதனாலதான் அது கூடாது. அடியன் தெளிவாயிடுச்சு சுவாமி. இன்னொன்னு நீங்க 2வது சொன்னீங்க, ஸ்திரீகள் அவளுக்கு கொஞ்சம் சக்தி கம்மியா இருக்கிறதுனால அந்த உடைஞ்ச பின்னப்பட்ட அரிசி உடைச்சு பயத்தம்பருப்பு கஞ்சி இப்போ முடிஞ்சவா பண்ணலாம் இல்லையா சுவாமி? முடிஞ்சவா நம்ம பண்ணலாம். அப்படின்னா இப்போ ஒரு மேபி ஒருவேளை நம்ம சாப்பிடாம பழம் கூட சாப்பிடாம அப்ப மத்தியானத்துக்கு பழம் அந்த மாதிரி ஏதாவது இது இருக்கா சுவாமி? இல்ல அது பண்ணலாம். ஏன்னா அது அப்பாவோட மனசை பொறுத்துதான் இருக்குன்னு சொன்னேனே. முடியும்னு ஒரு பட்சத்துல ஃபுல்லாவே தீர்த்த கூட சாப்பிடாம இருக்கலாம். இல்ல முடியாது சுவாமி, என்னால முடியாது, என்ன பால் சாப்பிடலாம். இல்ல முடியாதுன்னா பழங்கள், இன்னும் முடியல பால் சாப்பிட்டா இருக்க முடியல, பழங்கள் சாப்பிடலாம். அதுவும் முடியலையா கஞ்சி சாப்பிடலாம். அதுவும் முடியலையா அரிசியை உடைச்சு அரிசி உப்புமா சாப்பிடலாம். இதெல்லாம் சாஸ்திரம் நமக்கு முடியாது. ஆனா அதையே நம்ம பிரதானம் வச்சு கூடாது, அதை நம்ம அட்வான்டேஜுக்கு எடுத்துக்கூடாது. சாமி ஒரு சந்தேகம். அந்த ஏகாதசி முதல் நாள் சாயங்காலம் தொடங்குறது, அப்ப அன்னைக்கு இருந்த விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணுமா? அப்படி எல்லாம் வருது இல்ல? இல்ல ஒரு நிமிஷம், இது சொல்லல, நீ சேர்த்து சொல்லிடுறேன். ஏகாதசி கார்த்தால சொல்லுங்க, கார்த்தால ஒரு 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறத வச்சுக்கோ. அப்ப 8 மணிக்கு தான் தொடங்கணுமா? 8 மணிக்கு முன்னாடிலாம் நிறைய சாப்பிடலாமா? இல்ல ஏகாதசி சாயங்காலம் தான் தொடங்குறது, அப்ப அந்த சாயங்காலம் வரைக்கும் நான் எல்லாத்தையும் சாப்பிடலாமான்னா கிடையாது. அன்னைக்கு ஏகாதசின்னு கொடுத்தனாலே அன்னைக்கு சூரிய உதயத்திலிருந்து சாப்பிடக்கூடாது. இதுதான் கணக்கு. சூரிய நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய சனாதன தர்மத்தின்படி. ஆனா நம்ம லோகத்துல ராத்திரி 12 மணி ஆயிடுச்சுன்னா மறுநாள்னு அர்த்தம் இல்லையா? ராத்திரி 12 மணி ஆயிடுச்சுன்னா மறுநாள்னு அர்த்தம். இதான் ரயில்வே டைம் எல்லாம். ஆனா சனாதன தர்மத்தின்படி, நம்முடைய தர்மத்தின்படி என்னன்னா காத்தால சூரிய உதயம் ஆனாதான் மறுநாள் அர்த்தம். திங்கட்கிழமை
திங்கட்கிழமை கார்த்தால திங்கட்கிழமை தான் சொல்லுவா. திங்கட்கிழமை பின் இரவுன்னு சொல்லுவா. அன்னைக்கு 3 மணிக்கு கூட இருக்கலாம் திங்கட்கிழமை. அப்ப ஆனா நியாயமா பார்த்தா அது செவ்வாய்க்கிழமைக்கு வந்துடும். ஆனா பின்னிரவுன்னு தான் போடுவா. அப்ப சூரிய உதயம் ஆனாதான் மறுநாள்னு கறக்கும். அப்ப சூரியன் உதயம் ஆனதிலிருந்து ஏகாதசி 8 மணிக்கு மேல பிறந்தா கூட சூரிய உதயம் ஆயிடுத்தா எதுவுமே சாப்பிடும். அது கணக்கு தான். அதுக்கு மேல பிரிய சுவாமி அதுக்கு மேல துவாதசி வந்துட்டு அப்ப நான் இருக்க வேண்டாமான்னா இருக்கணும். ஏகாதசி ஒரு 5 நிமிஷம் இருந்தா கூட அன்னைக்கு பூர்த்தியா ஏகாதசி விரதம் தான். புரியுதா? 5 நிமிஷம். அதனாலதான் சொன்னேன் ஏகாதசி தீதியில தசமி கலக்கப்படாது. அன்னைக்கு அதே மாதிரி அன்னைக்கு துவாதசியும் கலக்கப்படாது. அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் அதுக்கு கொஞ்சம் அந்த தெரிஞ்ச வாழ்க்கை கேட்டுக்கணும். அது இன்னைக்கு சுவார்த்த ஏகாதசியா உபவாச ஏகாதசியா ரெண்டும் ஒரே நாளா அப்படின்னா எந்த நாளா இருந்தாலும் சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலே அது மேலதான் சுவாமி பறக்கிறது. அப்ப அதுக்கப்புறம் தான் நாங்க பாஸ்டிங் இருக்கணும்னா கிடையாது. சூரிய உதயத்துல இருந்து அது ஒட்டியா இருக்கணும். அதுல 2 செகண்ட் தாட்ஸே கிடையாது. இப்போ ஒருத்தர் பிறந்த நாள் பிரியத்துல பிறந்த நாள், அவர் பிறந்த நாள் ராத்திரி ஒரு 8 மணிக்கு பிறந்திருக்கான்னு வச்சுக்கேன். உடனே ஒருத்தர் என்ன பண்ணார், கார்த்தால ஒரு 10 மணிக்கு அவருக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. என்னங்க கிஃப்ட் கொடுத்திருக்காரு, பிறந்த நாள் ஆச்சுன்னு ராத்திரி 8 மணிக்கு தானே பிறந்தேன், நீங்க ராத்திரி தான் வந்து கொடுக்கணும்னு அவர் சொல்லுவாரா? அந்த டேட்ல பிறந்தாச்சுன்னா அது 8 மணியோ 10 மணியோ கார்த்தால அதே நாள் தானே. அதே போலதான் இது அடுத்த நாளும் கண்டினியூ ஆகுது இல்ல ஏகாதசி? அது ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு உபவாச ஏகாதசியா இருக்காது. அதுதான் அன்னைக்கு முதலே சொன்னேன். அடுத்த நாள் ஏகாதசி வந்துட்டாங்கன்னா அந்த அடுத்த நாள் தான் உபவாச ஏகாதசியா இருக்கும். அப்ப முந்தின நாள் சார்த ஏகாதசியா இருக்கும். சார்த ஏகாதசி அன்னைக்கு நீங்க சாப்பிடலாம். ஆனா அன்னைக்கு உங்க தகப்பனாரோ தாயாரோ உங்க ஆத்துல ஏதோ ஒரு சார்தம் வந்துருக்குன்னா அன்னைக்கு பாஸ்டிங் இருக்குதான். அது இல்லைன்னா சார்த ஏகாதசி அன்னைக்கு நீ சாப்பிடலாம். உபவாச ஏகாதசி தான் சாப்பிடக்கூடாது. நன்றி சுவாமிஜி. அதனாலதான் பஞ்சாங்கத்திலே போடுவா உபவாச ஏகாதசி சார்த்த ஏகாதசியும் போடுவா. நீங்க திறங்க மஞ்சள் சார்த்த திதின்னு போட்டு ஒண்ணு போட்டு வருவா. போட்டு வச்சு இன்னைக்கு ஏகாதசி சார்த்த திதி போடுவா. அடுத்த கட்டத்துல பாக்கச்சு இன்னைக்கு ஏகாதசி போடுவா. என்ன சொல்லு, முன்ன ஏகாதசி சார்த்த அது சார்த்த ஏகாதசி, இது உபவாச ஏகாதசி. அடியேன் சுவாமி, இப்ப நம்ம ஏகாதசி அன்னைக்கு தானமும் கொடுக்கப்படாது செய்யவும் படாதுங்கிறச்சே நிறைய கல்யாணங்கள் ஏகாதசி திதியில பண்றாளே. நல்ல கேள்வி. அந்த காலத்துல கிடையாது. இப்ப ஒண்ணு சொல்றேன், மார்கழி மாசங்கள் எங்கேயா கல்யாணம் பண்றது ஏதாவது பண்றது இல்லையா? பண்ணாததுக்கு என்ன காரணம் சொல்லிருக்கோம்? அது ஏதோ பீட மாசம், அது நல்ல மாசம் இல்லையா, மார்கழி மாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது காரணம் இல்லை. அந்த மாசம் ஃபுல்லா பகவானுக்காக நம்ம அர்ப்பணிச்சிடணும். அப்ப நம்முடைய சொந்த எதுவுமே பண்ணப்படாது. பகவான் ஏன்னா பகவான் மார்கழியில நான் மார்கழி மாசமா இருக்கேன்னா அர்ப்பணிக்கணும். அதனால பண்றது இல்லை. அதே போல இந்த இடத்துல நீங்க என்ன கேட்டீங்க? கல்யாணங்கள் சில ஏகாதசி திதியில சில கல்யாணங்கள் பார்த்திருக்கேன். அந்த காலத்துல ஏகாதசின்னு வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது அந்த காலத்துல. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு மாறுபாடு இருந்துச்சு. அந்த காலத்துல ஏகாதசி வந்துருச்சுன்னா சொல்றேன், அவ இருக்கிற கோயில்ல உற்சவம் வந்துட்டா அந்த உற்சவ காலத்துல இவங்க எந்த விதமா அவன் ஆத்து ஃபங்க்ஷனே வச்சுக்க மாட்டான். எக்ஸப்ட் ஸ்டார்தம். தகப்பனார் போயிட்டா தாயார் போயிட்டா அது ஒண்ணும் பண்ண முடியாது, அது இயற்கை. ஆனா எங்க வீட்டுல கல்யாணம் ஸ்ரீமந்தம் இந்த மாதிரி கோவில்ல உற்சவம் இருக்கிறது அந்த மாணவியத்துல நான் இருக்கேன், நான் இந்த மாதிரி பண்ணலாம்னா பண்ணவே முடியாது. பகவான் உற்சவம் முக்கியமே தவிர இதுவா ஃபங்க்ஷன் முக்கியம் இல்லை. அப்ப ஏகாதசி அன்னைக்கு இந்த மாதிரி கல்யாணமும் வேறு விதமான ஒரு விசேஷ அதாவது தானம் கொடுக்குற மாதிரியோ சாப்பாடு போடுற மாதிரியோ தானம் வாங்குற மாதிரியோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ணலாமான்னா அந்த காலத்துல பண்றது கிடையாது. ஆனா இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப பழமா ஆயிடுச்சு. ஏகாதசி அன்னைக்கு சவரம் பண்ணாது, ஏகாதசி அன்னைக்கு நகத்தை வெட்டப்படாது, சவரம் பண்ணப்படாது, முடி வெட்டப்படாது, ஏகாதசி அன்னைக்கு எண்ணெய் தேய்க்கப்படாது. இதெல்லாம் ஏகாதசி சொல்லப்பட்டு சாஸ்திரம் சொல்லியிருக்க. அது நிறைய அதுக்கு காரணம் இது அறிவியல் பூர்வமாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம 15 நாளுக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிடலன்னு வச்சுக்கேன், நமக்கு ரொம்ப ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு. இன்னைக்கு இன்னைக்கு முந்தியெல்லாம் உடம்பே ஏறலன்னு இப்ப எல்லாரும் உடம்பே இணைக்கவே மாட்டேங்குது சுவாமி, வளர்க்க மாட்டேங்குது. ஏன் என்ன காரணம்?
ஏறாத காரணம் அவ ஏறா வந்ததான் அவ நல்லா ஃபிட்டா இருக்கான்னு அர்த்தம். இன்னைக்கு இழைக்க மாட்டேறது அது உடம்பு இழைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய மருந்துகள், ஏற்றத்துக்கு கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா அது ஏறிடுறது. என்ன காரணம்? இது இல்லை. அப்ப என்ன? எல்லாம் வியாதி. 40-30க்குள்ளேயே மாத்திரா பலத்துலதான் இவர் இருக்கார். மாத்திரையிலேயே அவர் இல்லை. அந்த காலத்து அப்படி இல்லை. 50-60 வருஷம் வரைக்கும் எந்த மாத்திரையும் அவன் சாப்பிட்டே இருக்க மாட்டான். இன்னைக்கு 30,000 உடனே மாத்திரை இல்லையா சுவாமி வச்சு அதுல கொஞ்சம். என்ன காரணம்? இந்த நடைமுறை எல்லாம் இல்லாதபடியாக இத்தனை வம்பு வந்திருக்கு. கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே கை சுத்தம் பண்ணிக்கணும், ஆச்சாரமா இருக்கணும், அதுக்குன்னு ஒரு வியாதியை வந்துட்டணும் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டா பாருங்க. இப்ப சாஸ்திர ஆனதுன்னு சொல்லி இருக்கு. அப்ப முகத்துல இப்ப பரவதுன்னா கை சுத்தம் பண்ணுங்க, காளான் பண்ணுங்க, வெள்ளா சொன்னோம். வெள்ளை போயிடுதுன்னா காளான் படி தான் உள்ள வரணும்னு சொல்லி இருக்கு. இத்தனை பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அந்த காலத்துல இருந்திருக்கு. இன்னைக்கு அது நடைமுறைப்படுத்தல. ஒரு படத்துல அந்த கண்ணை வந்து குத்திடுமா, இதா ஆகுமான்னா, இது இதுக்கு திருட்டம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கண் முன்னாடி தெரியறதுன்னா நமக்கு நல்லா தெரியாது. இது பகவான் பண்றாரு. இது நமக்கு ஏதோ நடந்தது வச்சுக்கேன், நமக்கு இதனால இது நடந்ததுன்னு நமக்கு தெரியுமா? அவர் அந்த கணக்கு வச்சுட்டு இருக்காரு. இந்த தோஷத்தினால உனக்கு எது ஏற்கனவே நம்மகிட்ட நிறையவே இருக்கு பாவங்கள். அதனால ஏகாதசி அன்னைக்கு கூட, ஏன்னா பகவான் உட்கார்ந்து இருக்காரு, அதனால அவரு ஆஜ்ஞா இருக்காரு, அந்த ஏகாதசி அன்னைக்கு என்னத்தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்காச்சு. அப்ப எதுவுமே பண்ணப்படாத நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ், உத்தியோகம் போகலாம், என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்ல, எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்ல, எல்லாமே பண்ணிடலாம். கூடவே பகவான் நாம என்ன சொல்லிருக்கோம், அதெல்லாம் வந்து மாட்டாரு, கோயிலே கதின்னு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. உத்தியோகம் குறித்த லட்சணம், பெண்களுக்கு அவளுக்கு உண்டான வேலையோ அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கலாம், அவ என்ன அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா கூட பகவான் நாமஸ்மரணம், அதுதான் முக்கியம். அப்ப அந்த ஏகாதசி அன்னைக்கு எந்த விதமான இதுவும் பண்ணப்படாது. சாமி 2 கேள்வி சாமி. அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு நம்ம என்னென்ன காய்கறி உபயோகிக்கணும்? முக்கியமா நெல்லிக்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய் கூடாது, புளி கூடாது, சக்கரவள்ளி கிழங்கு கூடும், பைத்தம்பருப்பு கூடும், பைத்தம்பருப்பு கூடும், மீதி 3 பருப்பும் கூடாது. அன்னைக்கு மோர் குழம்பு தான் வச்சுக்கணும் பிரதானமா. மோர் குழம்பு, பிரண்ட துவையல் ரொம்ப நல்லது. அது சார்தத்துக்கும் பிரண்ட துவையல் தான் நல்லது. அது ஏன்னா சார்தமும் நம்ம உபவாசம் இருக்கோம், முந்தின நாள் உபவாசம் இருந்துதான் சார்தம் வரணும். பிரண்ட துவையல் நமக்கு புளியே கூடாது. அன்னைக்கு புளியோரெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப நான் சாத்தப்பதி வைக்கணும், ரசம் வைக்கணும்னா எலுமிச்சம்பழம் போட்டு தான் வச்சுக்கணும். எலுமிச்சம்பழம் போட்டு தான் ரசம் வைக்கணும். எலுமிச்சம்பழம் சாப்பிடலாம், எலுமிச்சம்பழம் சாதம் சாப்பிடலாம், மோர் குழம்பு சாப்பிடலாம். கரிகாய் அநேகமா பாவக்காய் கூடாது, பாவக்காய் கூடாது, வாழைக்காயும் கூடாது, கத்திரிக்காயும் கூடாது, இதெல்லாம் கூடாது. ஆனா இன்னைக்கு கேட்டபடி இன்னைக்கு என்ன எடுத்துன்னா, துவாதசி அன்னைக்கு தான் நிறைய பேர் கதம்பம் பண்றான். கதம்பம்னா சாம்பார் சாதம் மாதிரி, அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கதம்பம்னு சொல்லுவாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல புளி உண்டு, தோரம்பருப்பு உண்டு, என்னென்ன கரிகாவா அந்தந்த கரிகாலாம் சேர்த்ததான் உண்டுன்னா நான் ஒரு ஆட்ட போய் கேட்டோம்னா, சுவாமி நான் விரதமே இல்லை, அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த கரிகா தான் யூஸ் பண்ண. பச்சரிசி உபயோகிக்கணுமா? புழுங்கலரிசி பண்ணலாமா? புழுங்கலரிசி எப்பவுமே கூடாது. எப்பவுமே அது புழுங்கலரிசி ஒரு 10ஆன அரிசி. புழுங்கலரிசி பண்ணி பகவானுக்கு கண்டர்ல பண்ணப்படாது. ஒரு எச்சலை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி அர்த்தம். புழுங்கலரிசி பச்சரிசி தான் பண்ணணும். ஏன்னா புழுங்கலரிசி ஏற்கனவே கொதிக்க வச்ச அரிசி. அது கொதிக்க வைத்த ஒரு பண்டத்தை கொண்டு போய் பகவான் சமர்ப்பிக்கலாம்னா பரவக்கூடாது, சமர்ப்பிக்கப்படாது. வாழையில சாப்பிடணும். கொதிக்க வச்சதுலேயே சிலதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் இருக்கு. இப்ப வெல்லம் இருக்கு, கொதிக்க வச்சுதான் இருக்கு, நெய் இருக்கு, கொதிக்க வச்சுதான் இருக்கு, பால் இருக்கு, கொதிக்க வச்சுதான் இருக்கு. சில எக்ஸப்ஷன் உண்டு. ஆனா அரிசிக்கு அந்த எக்ஸப்ஷன் கிடையாது. சாமி வாழையில தானே துவாதசி விரதம் விடணும். என்னமா? வாழையில தானே உபயோகிக்கணும் துவாதசி அன்னைக்கு நம்ம சாப்பிடும் போது. வாழையில இல்ல, அன்னைக்கு மட்டும்தான், துவாதசி அன்னைக்கு மட்டும்தான். வாழைக்காய் சம்பந்தப்பட்டது கூடாது. வாழை இலையோ வாழை இன்னைக்கு அது சயின்டிபிக் ரீசனாவே கூடாது. அதுக்கு சில இது உண்டு. ஏன்னா முதல் நாள் ஒண்ணுமே இல்லையா, அப்படியே அடைச்சுடுறோம். வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு, வாழைக்காய் சாப்பிட்டு. ஆமா, அதான் ஃபுல்லா சயின்டிபிக் ரீசன். 15 நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும், இருந்தா உடம்புக்கு ஆரோக்கியம். இது சயின்டிபிக் ரீசனா.
அதே நேரத்துல அந்த ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே எதை சாப்பிட்டா அந்த வயிறு ஏற்றுக்குமோ அதை தான் சாப்பிடணும், அதை தான் சாப்பிடணும். அது இல்லாம நான் வந்து எதிர்த்து போட்டு கொடுக்க கூடாது. அதுதான் பிரதானமா என்னது, துவாதசியில வந்து அகத்திக்கீரை, நெல்லிக்காய், நெல்லிக்காய் அதே மாதிரி இது கூட சுண்டைக்காய் இருக்கணும், அது பிரதானமா இருக்கும். என்ன பண்ணணும்னா வயத்தை நன்னா இது பண்ணணும், அதுல இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும், வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம். புளி மட்டும் கூடவே கூடாது, உபயோகப்படுத்தலாம். தேங்காய் உபயோகிக்கலாம்ல சாமி? தேங்காய் தாராளமா யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் தான், நல்லெண்ணெய் கூடாது, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்ல நெய் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் கூடாது, நல்லெண்ணெய் கூடாது, நல்லெண்ணெய் கூடாது, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்ல நெய் கூட. அநேகமா அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு நெய்யாலதான் எல்லாரும் இந்த திருமாத்தெல்லாம் பண்ணுவாங்க, நெய்யால் தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, காத்தால யாரோ ஒரு பிரம்மச்சாரி பையன் அந்த பிரம்மச்சாரிக்கு முதல்ல கொடுத்துட்டு அடுத்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப விசேஷம் சொல்றது. பிரம்மச்சாரினா ஒரு பிராமணன் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கான். அந்த வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்க ஒரு பிராமணன் பிரம்மச்சாரியா இருக்கணும், கல்யாணம் தான் ஆகல. அவனுக்கு முதல்ல அந்த பிரசாதத்தை கொடுத்து துவாதசி அன்னைக்கு, அதாவது அந்த பாகனக்குள்ள போட்டுடணும். தூர்வாச மகரிஷிக்கு அந்த மாதிரி தான் போட்டிருந்தார் ராஜா. கடைசியில அவர் வரவே இல்லை, அது பெரிய கதையா படுத்துன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து அந்த மாதிரி அந்த பிரம்மச்சாரின்னா கல்யாணம் ஆகாத அந்த வேதத்தியன் பண்ணிட்டு அந்த பையனுக்கு போட்டா இன்னும் யுச்சித்தம்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு எங்க கிடைக்கிறான், அதெல்லாம் யாரும் கிடையாது. தன்யவாத் சாமி. அடையன் சுவாமி. ஏகாதசிக்கு ஃபுல்லா பால் பழம் இருந்து விரதம் இருந்துடுறோம். துவாதசி அன்னைக்கு காத்தால அது துவாதசி 8 மணிக்குள்ள சாப்பிடணும்ன்றது அதுதான் முடிய மாட்டேங்கிறது. குழந்தையெல்லாம் கிளப்பிட்டோ அதுக்கப்புறம் சாப்பிடணும்ன்ற, அதுக்கு என்ன பண்றது சுவாமி? 15 நாளுக்கு ஒரு தடவை நீங்க தூக்கத்தை முடிச்சுட்டு இருக்கீங்க, அது முழிக்கலன்னா என்ன பண்றது? நீங்க என்ன பண்றது சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு உடம்பு தெரியலன்னு அர்த்தம். அப்ப இல்ல தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் அப்படியே தூங்க வேண்டாம்னு சொல்ல, தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 3-4 மணிக்கா எழுந்து குளிச்சுட்டு மேற்கொண்டு என்னென்ன பண்ணுவோம், அந்த துவாதசி அன்னைக்கு 8 மணிக்கு இருக்குன்னு வச்சுக்கோ, சரி 7:30 மணிக்கு சாப்பிடலாம், இல்ல 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் துவாதசி. ஏன்னா துவாதசி பிச்சம் இருக்கிறது, ஏகாதசி பிச்சம் இருக்கிறதா எடுத்துப்பாரு உபவாசம். அப்ப துவாதசி குறைச்சலா தான் இருக்கும். அநேகமா 2 ஒண்ணா வருது, ரொம்ப குறைச்சலா தான் வரும். அப்ப காத்தாலேயே பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல நல்லா பசி நல்லாவே இருக்கும். கொஞ்சம் நம்ம அந்த இன்னைக்கு அது வந்து பழக்கம் இல்லாதபடியே நீங்க பழகிட்டேன்னு வச்சுக்க, அது இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமா போயிடும். அது இல்லைன்னா உங்களுக்கு நிச்சயமா கஷ்டமா போயிடும். பழகியாச்சுன்னா அப்ப உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. பெண்களுக்கு அதுவும் முக்கியமா வந்து அவளுக்கு வந்து அந்த மாசத்துல அந்த 3 நாளுக்குலாம் இது ரொம்ப உதவியா இருக்கும், ரொம்ப உதவியா. ஏன்னா அந்த 3 நாள் என்னென்னோ சிரமப்படுறா பெண்களுக்கு, அந்த சிரமங்கள்லாம் இதுல வரவே வராது. எந்த சிரமம் கிடையாது, நேச்சுரலா இருக்கும், இயற்கையா இருக்கும். இந்த டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே வராது. அன்னைக்கு துவாதசி நம்ம விரதம் விட்ட பிறகு அன்னைக்கு நைட் வரைக்கும் ஒண்ணும் சாப்பிடக்கூடாது இல்ல சாமி? அப்படிலாம் ஒண்ணு அது வந்து சார்த்தமா இருந்தாதான் சாப்பிடக்கூடாது. சாதம் சாப்பிடக்கூடாது. சுண்டல் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், சுண்டல் பழம் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணா சாப்பிடலாம், ஒண்ணு துவாதசி பாரணம் முக்கியம். அதுக்கு பசிக்காத, நல்லா சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கேன், மத்தியானம் சாயங்காலம் தான் நீங்க சாப்பிடுவீங்க, பசி வராது. இந்த வச்சுக்கிறேன், உங்களுக்கு 2 வேளை சாப்பிடுற மாதிரி தான் உங்க உடம்பே அந்த வாக்கு வந்துடும். 2 வேளை சாப்பிட்டு வாக்கு வந்துட்டு வச்சுக்கேன், உடம்பே ஆரோக்கியமா இருக்கும். நீங்க சொல்றது உடம்பு கேட்கும். இப்ப அப்படி உடம்பு சொல்றது இப்ப நீங்க கேக்குறீங்க, இருக்கு சுவாமி, கால் இருக்கு சுவாமி, கை இருக்கு சுவாமி, என்ன பண்றது? இதெல்லாம் என்ன காரணம்னா இயற்கையோடு ஊன்றி போகல. நம்ம இயற்கையோடு ஊன்றி போனோம்னு வச்சுக்க, இந்த சமங்கெல்லாம் வராது. பகவான் நம்முடைய சரீரத்தை அப்படிதான் படைச்சிருக்காரு. அந்த படைத்ததுக்கு தகுந்தாற் போல நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கேன், அப்ப நம்ம எந்த கஷ்டமும் வராது. அவர் படைச்சிருக்காருன்னா அதுக்கு எதிர்த்தட்டா போன்னு வச்சுக்கேன், அப்பதான் உடம்பு உபாதையே வருது. அடியன் சுவாமி. சுவாமி, ஏகாதசி அப்போ ஒரு சிலர் சொல்றா கிழங்கு வகையெல்லாம் சாப்பிடலாம், ஜவ்வரிசி இது எடுத்துக்கலாம்னு சொல்றா, அது மாதிரி சாப்பிடலாங்களா? ஜவ்வரிசி கூடாதுமா. அப்ப கிழங்கு வகை சாப்பிடலாம்னு சொல்றாளே, அது முடியாதவ சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி முடியாதவ சாப்பிடலாம். இப்ப கிழங்கு வகை சாப்பிடலாம் நான் சொன்ன உடனே அப்ப எல்லாரும் சாப்பிடலாம் ஆயிடும்ல? இல்ல அது
எக்ஸ்பிரஷன் ஏதாவது கொஞ்சம் தலை சுத்தரமா கொஞ்சம் ஒரு டயர்ட் ஆகுது இல்லையா? ஆனா அதுல ஜவ்வரிசி கூடாது, ஜவ்வரிசி எப்பவுமே கூடாது. ஓகே ஓகே. அப்ப இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிடக்கூடாது. அப்போ மரவள்ளி கிழங்கு கூட அவ்வளவு தூரம் உச்சித்தமே இல்லை. சக்கரவள்ளி கிழங்கு ஓகே எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு உச்சித்தம் கிடையாது. ஜவ்வரிசி வந்து ஈக்குவலன் டு புழுங்கல் அரிசி. அதனால ஜவ்வரிசி கூடாது. கோயில்லயே பாயாசம் பண்ணுச்சு ஜவ்வரிசியில பண்ண மாட்டா. ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே பண்ண மாட்டா. அரிசியில பண்ணுவா, இல்ல கடலப்பருப்புல பண்ணுவா, அல்லது பொடலங்காயில பண்ணுவா. துவாதசிக்கு பொடலங்காயும் கூடாது, வாழைக்காய் கூடாது, பொடலங்காய் கூடாது. நான் எப்போதும் தயிர் சாதத்தோட தான் முடிக்கிறது துவாதசி அன்னைக்கு. சுண்டக்காய் வச்சுட்டு தயிர் சாதத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதுவும் இந்த இது நெல்லிக்காய் இருக்கு பாருங்க, நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரொம்ப நல்லது. துவாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் தயிர் சில பேர்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவா. சில பேர்லாம் நெல்லிக்காய் தயிர் பண்ணி நல்ல செரிமானம் ஆகும், வயிற்றுக்குள்ள நல்லா செரிமானம் நல்லா நடக்குது. நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துல அகத்திக்கீரையை டெய்லி சாப்பிடக்கூடாது. டெய்லி சாப்பிடறதுன்னா வயிறு கோளாறு வந்துடும். அதனாலதான் 15 நாளுக்கு ஒரு தடவை தான் அகத்திக்கீரை நம்ம முன்னறிவு கொடுத்துருக்கோம். அந்த 15 நாளுக்கு ஒரு தடவை சாப்பிடும் அகத்திக்கீரை. பருப்பு வகைகள் போடவே கூடாது, எக்ஸப்ட் பைத்தம்பருப்பு. பைத்தம்பருப்பு தான் நம்ம உள்ளுக்குள்ள போச்சு அடைக்காது, அப்படியே நைஸா போயிடும் பைத்தம்பருப்புக்கு உண்டான தன்மை. அததான் அநேகமா கூட்டு பண்றவங்களாம் பைத்தம்பருப்பு தான் போடுவோம். கூட்டு பண்றா பாருங்க, அதுக்கு கூட்ட முறைகள் டைம் போடுதான். ஏன்னா கடலப்பருப்பு எல்லாம் போடுறது ரொம்ப குறைச்சலா இருக்கும். இந்த விரதம் என்பது எல்லாருமே இருக்கலாம், இதுல வித்தியாசமே கிடையாது. பிராமணாலோ, வைசியாலோ, சத்திரியாலோ, சூத்ராலோ, 5வது வர்ணத்தவர்களோ எல்லாருக்கும் இது பொது. இவாதான் இருக்கலாம், இவாலாம் இருக்கப்படாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த விரதம் என்பது எல்லாருக்கும் பொது. அது மட்டும் இல்ல சுவாமி நாங்க சனாதன தர்மத்திலே நாங்க வேற மதம் இருக்கும் இருங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நீங்க இன்னொன்னு சொல்லிடுறேன், பகவான் நம்பல, ஆனா அந்த பாஸ்டிங் இருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஆனா நல்ல புத்தி வராது. நல்ல புத்தி வந்தாதான் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் இருக்கும். நான் சத்வாத ஆரோக்கியம், சத்துவகுணம் இருந்தா தான் நமக்கு ஆரோக்கியம் உண்டு. சத்துவகுணம் வரணும்னா பகவான தியானம் பண்ணாதான் சத்துவகுணம் வரும், இல்லைன்னா நான் சத்துவகுணம் வராது. அப்ப பகவான தியானத்தோடு இந்த அந்த அனுஷ்டானம், இந்த ஏகாதசி விரதத்தை பண்ணினோம்னா நம்முடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏன் இந்த ஊர்லயே ஆரோக்கியமா இருக்கலாம். நம்முடைய பாவங்கள் தொலைகிறபடியால பகவான் நம்மளே சிவைக்கு ஐஷம் போயிடுவார். அங்கும் உறுதி. இப்ப ரெண்டுத்துக்குமே இது வழிவகுத்த பாருங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த விரதம் இது, அப்படிப்பட்ட விரதம். அடுத்தது வேற ஏதாவது கேளுங்க சுவாமி. இன்னொரு சந்தேகம், இப்போ முதல் நாள் ஆரம்பிக்கிறது இந்த டயத்துக்கு முடியறது, மறுநாள் இந்த டயத்துக்கு முடியறதுன்னு வருது இல்லையா ஒரு சில டயத்துல. அப்ப எந்த இதுக்கு நம்ம இருக்கணும்? சூரிய உதயத்தப்ப இருக்கிற ஏகாதசிக்கு தான் நம்ம உபவாசம் இருக்கணுமா, இல்ல முன்ன நாள்ல இருந்து 2 நாளுமே இருக்கணுமா? இல்ல, உபவாச ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு மறுநாள் துவாதசி அன்னைக்கு பாரணத்தை முடிக்கணும். ஏகாதசி 2 நாள் வராது. 2 நாள் ஏகாதசி இருந்துச்சுன்னா அதுல ஒரு நாள் சார்த ஏகாதசியா போயிடும், ஒரு நாள் உபவாச ஏகாதசியா போயிடும். நமக்கு சார்த ஏகாதசி நமக்கு முக்கியம் இல்லை. ஒருவேளை அன்னைக்கு நம்முடைய தாயாரோ தகப்பனாரோ நம்முடைய முன்னோர்கள் போயிட்டான்னா அவளுக்கு சார்த்தம் பண்றதுக்கு அது பண்ணணும். ஆனா உபவாச ஏகாதசி அன்னைக்கு தான் நமக்கு இந்த விரதம் பிரதானம். அதனால உபவாச ஏகாதசி ஒரு நாள் தான், 15 நாளுக்கு ஒரு தடவை தான் வரும். உபவாச ஏகாதசி 2 நாள் வராது, 15 நாள்ல 2 நாள் வராது. ஒவ்வொரு 15 நாளுக்கும் ஒரு நாள் தான் வரும் உபவாச ஏகாதசி. அதனால அந்த ஏகாதசி காத்தால தொடங்கி மறுநாள் துவாதசி பாரண பரியந்தம் நம்ம அந்த விரதத்தை அனுஷ்டித்தாங்க. புரியுதா? அடியன் சாமி, இப்ப காலையில 8:30 மணிக்கு தான் ஏகாதசி வருதுன்னா அன்னைக்கு அதுக்கப்புறம் துவாதசி வந்துருமே சாமி. அப்ப நம்ம ஏகாதசி விரதம் எப்படி சுவாமி? அதான் இப்ப நான் கொஞ்ச நேரத்திலேயே சொல்றேன்மா. அதான் புரியல சாமி. என்ன பண்ணார், ராத்திரி 10 மணிக்கு பறந்துருக்கார் அன்னைக்கு. என்ன அவருக்கு நியூ ஏதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும், அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு யாரோ ஒருத்தர் போனார். போன உடனே கார்த்தால 11 மணிக்கு போனார். போயிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார். உடனே அந்த ஒன்னா கேட்டாரு, நான் ராத்திரி 10 மணிக்கு தானே பிறந்திருக்கேன், நீ ஏன் இப்ப கொண்டு கொடுக்குற, 10 மணிக்கு தானே கொடுக்கணும்னு கேட்பாரா? அன்னைக்கு கொடுத்தாச்சுன்னா அந்த நாள் அவர் பிறந்திருக்காரு இல்லையா? அதே போல ஏகாதசி அன்னைக்கு காத்தால் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் இருந்தா கூட அன்னைக்கு பூர்த்தியா ஏகாதசி இருக்குன்னு அர்த்தம்.
மேல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க அந்த பார்க்க வேண்டாம். அன்னைக்கு பூர்த்தியாக உபவாச ஏகாதசி அர்த்தம். அடியேன் சாமி, அடியேன் சாமி, அடியேன் சாமி. இன்னொரு டவுட், இப்ப நம்ம டெய்லி வந்து நம்ம எங்க வீட்டுல எல்லாம் புழுங்கல் அரிசி தான் சமைக்கிறோம். டெய்லி சாமிக்கு அதுதான் நைவேத்தியம் பண்றேன். அப்படி பண்ணக்கூடாதா? அதெல்லாம் பண்ணலாம். ஆனா இந்த திதி இது வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டாம்னு கிடையாது. அன்னைக்கு ஏகாதசி விரதம்னு படுத்தா நீ ஃபுல்லா இருக்கணும். ஏகாதசி அந்த நாள் ஃபுல்லா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எது போல பிறந்த நாள் ராத்திரி 10 மணிக்கு தான் பிறந்திருக்கா கூட காத்தால 10 மணிக்கு கொண்டாடுறாளே, ராத்திரி 10 மணிக்கு தான் கொண்டாடணும்னு சொல்றாளா? இல்லையே, அது நம்ம சம்பிரதாயம் கிடையாது. அடியன் சாமி, இப்ப காலையில துவாதசி விரதம் முடிக்கிறது வந்து எனக்கெல்லாம் லேட் ஆயிரும் எந்திரிச்சு இது பண்றதுக்கு. அப்ப வந்து என்ன செய்யறாங்க, சும்மா ஏதோ பொரிக்கடல் அவள் அப்படி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்றாங்களே சுவாமி, கரெக்டா? அதுபடி பண்ணலாமா? பூர்ணத்துவம் இல்லைம்மா, பூர்த்தி இல்லை. எப்படி இது பூர்த்தி ஆகும்? என்னமா பூர்த்தி ஆகும்? பூர்த்தி ஆகாது. உங்களால அப்படின்னா என்ன பண்ணுவோம், நீங்க அந்த ஏகாதசி விரதமே இல்லாம இருக்கலாமே. விரதம் இருந்துட்டு அந்த விரதத்தை பங்கப்படுத்த அந்த விரதம் பூர்த்தி பண்ணாம இருக்கிறது பிரயோஜனமே இல்லையே. அப்ப விரதத்தை பூர்த்தி பண்ண இது பண்ணா என்னால முழு கிணற தாண்ட முடியல சுவாமி, பாதி கிணற நான் தாண்டேன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. அடியன் சாமி, அப்ப இந்த தோசை அந்த மாதிரி பண்ணி அது விரதம் முடிக்கலாமா சாமி? அப்படியும் பண்ணக்கூடாதா? காய்கறியை பண்ணணும்னு சொல்லி இருக்கு. அடியன் சுவாமி, அடியன். எலுமிச்சம்பழம், மோர் குழம்பு, சுண்டைக்காய், அது இல்ல ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடையும் அப்படி பண்ண முடியாது. வைகுண்ட ஏகாதசிக்கு பண்றோம். மத்த ஒவ்வொரு 15 நாளைக்கும் அதே மாதிரி பண்ண முடியாம இருக்க சூழ்நிலையில என்ன பண்ணலாம்னு கேக்குறேன். வைகுண்ட ஏகாதசி எப்படி நிலையோ அதே நிலைதான் எல்லா ஏகாதசிக்கும். வைகுண்ட ஏகாதசினா மத்த ஏகாதசி காட்டிலும் வேறுபட்டது கிடையாது. மற்ற ஏகாதசிக்கு எந்த நிலையோ அதே நிலைதான் வைகுண்ட ஏகாதசிக்கு. ஆனா இதுல என்னன்னா உற்சவங்கள் நடக்கிறது, தெரியுதா? உற்சவங்கள் நடக்கிறது, பகல் 10 40 உற்சவம் நடக்கிறது. மற்ற ஏகாதசி கிடையாது, அவ்வளவுதான் வித்தியாசம். தவிர ஏகாதசிக்கு கடைபிடிக்க வேண்டியது மற்ற ஏகாதசின்னு எப்படி கடைபிடிக்கிறோமோ அதே கடைபிடிக்கக்கூடிய தன்மைதான் வைகுண்ட ஏகாதசியம். அப்ப வைகுண்ட ஏகாதசி எப்படி கடைபிடிக்கிறோமோ அதே போலதான் மற்ற ஏகாதசி கடைபிடிக்கும். பண்ண முடியலையா? நீங்க ஒண்ணு சுவாமி என்னால முடியல, ரொம்ப எனக்கு ரொம்ப உபாதியா இருக்கு, ஆனா ஆசையா இருக்கு, பண்ண முடியல, என்னன்னா கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு என்ன பண்றது, சரி பகவானை தியானம் பண்ணி மறுநாள் அந்த பாரணை கூட பண்ண வேண்டிய நீங்க சொன்ன மாதிரி. அப்ப விரதத்தை அனுஷ்டிக்காம மேற்கொண்டு என்ன பண்றதுன்னா நீங்க கார்த்தால இருந்து ஏதோ தோசை ஏதோ போட்டு பகவானை கட்டளை பட்டு அதெல்லாம் பண்ணணும். ஆனா விரதத்தை அனுஷ்டித்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும். அடியன் சுவாமி, புரியுது சுவாமி. ஆனா ஏகாதசிக்கு நம்ம பண்றது பாகவதம், பகவத்கீதை அந்த மாதிரி சேவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா வந்து இந்த மாதிரி விரதம் முடிக்கிறது கொஞ்சம் காலையில கொஞ்சம் சிரமமா. என்ன சொன்னேன்னா முடிஞ்சவா பண்ணலாம்னு சொன்னேன். முடியாதவா என்ன பண்ணுவாங்க, அதை பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா அப்படி சொல்லல, சாஸ்திரம் அப்படி சொல்லல. வியாதிஸ்தர்கள், முடியாதவா, பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறு குழந்தைகள், வயோதிகர்கள், பெரியோர்கள், இவாளால முடியாது. அப்ப இவாளால முடியாதுன்னா அப்ப அவளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கு. ஏன் சுவாமி எல்லாருக்குமே சொல்லிடலாம்னா அப்ப முடிஞ்சவா கூட பண்ணாம போயிடுவா. அதனாலதான் சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு. முடிஞ்சவாலும் பண்ணாம போயிட்டு என்ன இருக்கும், அப்புறம் இந்த விரதத்துக்கு மகிமே எல்லாம் போயிடும். ஒரு நாள் லேட்டா வந்தா நம்ம லேட்டா வராதிங்கோ அப்படின்னு சொல்லி இதுக்கு எக்ஸப்ஷன் மன்னிச்சுடுறேன்னு சொன்னா, நிச்சயமே லேட்டா வந்தா என்ன சொல்றேன்? அடியன் புரியுது சுவாமி. அடியேன் சுவாமி, அடியேன் வாழைக்காய் சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வாழை இது வாழை இலை போட்டு சாப்பிடலாமா? வாழை இலையும் கூடாதுமா. அதான் பாக்கு மட்டை, தையலை, அல்லது இது இருக்கணும். பாக்கு மட்டை இருக்கு, தையலை இருக்கு, தாமரை இலை இருக்கு பாருங்க. தாமரை இலை. ஓ அடியேன் அது கூட போதும். தாமரை இலை, தையலை, இதான் பூசா பாக்கு மட்டை எல்லாம் வந்துருச்சு. பாக்கு மட்டை எல்லாம் வைதிகம், அதான் சம்மதம். அடியேன் தன்யோஸ்மி சுவாமி. ஈஸ்வந்திரோ மாதிரி ஆயிடுத்தது. ஈஸ்வந்திரம் பிளாஸ்டிக் வச்சிருந்தோம், இப்ப அந்த இதுக்கு பாக்கு மட்டை வந்துருது. ஆனா இது வைதிகமாவும் இருக்கு. அந்த பாக்கு மட்டையில வச்சு பகவானுக்கு பழங்கள்ல வச்சு கண்ட்ரோல பண்ணலாம். அந்த பாக்கு மட்டையில பகவானுக்கு பிரசாதம் வச்சு கண்ட்ரோல பண்ணலாம். எந்த தவறும் கிடையாது. அடியேன் சுவாமி. பாக்கு மட்டை அவ்வளவு உச்சிதம். ஏன்னா பாக்கு மட்டை எது அது வாழைத்தாரால தானே பண்றது. அது
அது எடுத்துக்கொள்ளப்பட்டதுதான். அடியேன் தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் சாமி, திருவடி பாருங்க சேவிக்கணும் சாமி. சாமி, இது புழுங்கலரிசி பழக்கம் உள்ளவங்க என்ன செய்ய முடியும்? பச்சரிசி சாப்பிட்டா ஒத்துக்காது, புழுங்கலரிசி பழக்கம் உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். வேற என்ன பண்றது? ஏன்னா சாஸ்திர சம்மதம் ஒத்துக்கலையே, புழுங்கலரிசி சாஸ்திரம் ஒத்துக்கல. அது மருந்துக்காக அது பண்ணப்பட்டது. ரெண்டாவது, அது யாருக்கு சொல்லி இருக்குன்னா, இந்த யுத்தத்துக்கு வராங்க பாருங்க, சேனைகள் நடுவே யுத்தம்லாம் போறாங்க, அவளுக்காக அந்த பொருள்ல சொல்லப்பட்டது. அவளுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், அவங்களுக்கு இது என்னால வேணாம். அவெல்லாம் இந்த லாகரி வஸ்து எல்லாம் சாப்பிடறா பாருங்க, என்ன சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சாப்பிடறா இல்லையா? அவெல்லாம் சாப்பிடறா இல்லையா? ஏன்? அவருக்கு பலம் வேணுமோ அதுக்காக சாப்பிடறா இல்லையா? அவ சாப்பிடறா, நான் சாப்பிடலாமா? நாங்களும் சாப்பிடறேன்னு சொன்னா சாஸ்திர சம்மதம் இல்லையா? அதனால புழுங்கலரிசி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாறணும், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிண்டு நம்ம ஏன்னா அது ஏற்கனவே அது கொதிக்க வைக்கப்பட்ட அரிசி. ஆனா பச்சரிசி விட புழுங்கலரிசி தான் சத்து அதிகம். இது விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனா பச்சரிசியில இருக்கக்கூடிய சத்துவ குணம் புழுங்கலரிசியில கிடையாது. சத்துவ குணம் கிடையாது, தமோ குணம் ரஜோ குணம் இருக்கு. அதனால அது கூடாதுன்னு சொல்றேன். சாமி, இன்னைக்கு எனக்கு லிங்க் கிடைக்கல சாமி. வேற ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து எடுத்து நான் இது பண்றேன். எனக்கு லிங்க் ஆமா கிடைக்கல. எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க, இந்த லிங்கே வரல. நான் இந்த சென்னை ராமானுஜாசர் இதுல அதை பார்த்துட்டு தான் நான் பண்ணேன். அது பார்க்கலன்னா நான் இப்போ இந்த நிகழ்ச்சி கேட்டே இருக்க முடியாது. அடியன் சார். சுவாமி, துவாதசனிக்கு அப்புறம் வாழைப்பழம் நைவேத்தியம் பண்ண வைக்க கூடாதா? என்னம்மா? துவாதசனிக்கு வாழைப்பழம் நைவேத்தியம் வாழை விஷயம் சம்பந்தமா கூடாதுன்னு சொன்னேனம்மா. பழமும் வைக்க கூடாது நைவேத்தியமா? பழங்கள் வைக்கலாம், வாழைப்பழம் வாழைப்பழம் கூடாது. அன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம். சயின்டிபிக்காவே அப்படியே குடிச்சுருமா வாய்க்கல அப்படி. சரி சார், சரி சார், தேங்க்யூ. இன்னொன்னு சொல்லிடுறேன், அந்த விரதமே இல்ல, நான் வாழைப்பழம் வைக்க தாராளமா வச்சுக்கலாம். படி சொல்றதெல்லாம் விரதம் இருக்கிறவாளுக்கு தான். அதெல்லாம் இப்ப விரதமே இல்லையே சுவாமி எனக்கு நீங்க சொல்றீங்கன்னா பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. விரதம் இல்லையே, விரதம் இருக்கிறவாளுக்கு தான் இது. விரதம் இல்லாதவருக்கு வாழைப்பழம் ஆகட்டும், கத்திரிக்காய் ஆகட்டும், அது என்ன, அது பருப்பாகட்டும், புளியாகட்டும், எது வேணா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். விரதம் இருக்கிறவாளுக்கு தான் நீங்க சொல்லிட்டு. அப்ப நாளைக்கு விரதம் இருக்கும்போது வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதா? விரதம் இருக்கிறவா சாப்பிடலாம். அதாவது நாளைக்கு விரதம் இருக்கிறவா, அதாவது ஏகாதசி அன்னைக்கு விரதம் வாழைப்பழம் சாப்பிடலாம், துவாதசி அன்னைக்கு கூடாது. ஓகே சார், ஓகே சார், நன்றி சார், நன்றி. சுவாமி, அடியனுக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். இப்போ நம்ம ஸ்திரீகளுக்கு ஒரு மாசம் இந்த தீண்டல் எல்லாம் வருது. அப்ப அந்த நேரத்திலயும் நம்ம விரதம் இருக்கலாமா? முடியும் அப்படின்னா, இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு விலக்கு இருக்கா? அந்த நேரத்துல விரதம் இருக்கக்கூடாது. கூடாது. அடியேன் இருக்கக்கூடாது. ஏன்னா அது பகவானுக்கே தெரியறது இவரால முடியாதுன்னு. ஏன்னா அந்த நேரத்துல அந்த 3 நாட்கள் எதையுமே தொடப்படாது, எதையுமே பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அது இன்னும் கேட்டா அந்த நேரத்துல நாம சங்கீர்த்தனம் கூட பண்ணப்படாது. அந்த 3 நாள் ஞாபகம் வந்துருச்சு சுவாமி, கஷ்டப்பட்டு மறக்கணுமா? ஞாபகம் வந்தா ஒண்ணும் பெற முடியாது, ஞாபகம் வந்தா ஒண்ணும் பெற முடியாது. ஆனா இப்ப நான் இப்போ திருப்பாவை யாராவது பக்கத்துல சேவிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு காதுல கேட்கறது, உடனே நான் சேவிக்கலாமான்னா கூடாதுன்னு தான் சொல்றேன். கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு சில இந்த உடம்புல சில விஷயங்கள் வெளியில வருது. அதுதான் அந்த 3 நாள். பெண்களுக்கு உண்டான இயற்கையானது விஷ கிருமிகள் இருக்கும், அது வெளியில தள்ளுறதுதான் அந்த 3 நாள். அது வெளியில தள்ளும் போது, அதனாலதான் அந்த காலத்துல அந்த 3 நாட்கள் மாட்டு தொழுல தான் போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். அங்க பாக்டீரியா கில்லர். அது அந்த பாக்டீரியா எதுவுமே வராது. இன்னைக்கு இவ்வளவு புதுவான வியாதி எல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம், அந்த பாக்டீரியா கில்லர். அப்ப அதுல இருக்கிற விஷயம் இதெல்லாம் அங்க போய் படிச்சு விட்டுதான் அது வராது. அதனால அந்த நேரத்துல கூடாதுன்னு சொல்லிட்டு, ஞாபகம் வந்தா அது வேற விஷயம். அது ஞாபகம் வரக்கூடிய விஷயம் யாரும் தடுக்கவே முடியாது, யாரையா தடுக்க முடியாது. ஆனா நீங்களா வாலண்டியரா போய் செவிக்கப்படாது, பண்ணப்படாது அப்படின்னா அந்த 3 நாட்கள் சொல்றது. இப்ப 4, 5 அந்த மாதிரி அந்த 5வது நாள் அப்படி அன்னைக்கு 4 நாள் குளிச்சுட்டு தலையை குளிச்சுட்டு
அப்படி அது அவளுக்கு அந்தந்த தெரியும், அவளுக்கு இனிமே அப்படிங்கிறதுனா 4 நாள குடிச்சிட்டு வரலாம். ஆனா உச்சிதம் வந்து 5ஆம் நாள் தான். 5ஆம் நாள் அடியேன். 5ஆம் நாள் தான் உச்சிதம். உச்சிதமான நாள் 5ஆம் நாள் தான். புரிஞ்சுது சுவாமி. அடியேன் சுவாமி. நன்றி திருவடியும். அடியேன் சுவாமி. சொல்லுங்க. ஏகாதசி அன்னைக்கு திருவாராதனம் பண்ணிட்டு பெருமாள் தீர்த்தம் ஸ்வீகரிச்சுக்கலாமா சுவாமி? தாராளமா பண்ணலாமே. துளசி மற்றும் துளசி தீர்த்தம் எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே அடியேன். எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாமே. ஆனா கூடவே நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஆழ்வார் பாசங்கள் சேவிக்கலாம், ஸ்தோத்திரங்கள் சேவிக்கலாம், சகஸ்நாமம் பாராயணம் பண்ணலாம், சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல சுவாமி எனக்கு நான் உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கேன், சரி அது பாட்டு நீங்க பண்ணிட்டு உத்தியோகத்துக்கு போயிட்டு அது உங்களால என்ன எத்தனை தூரம் உங்களால நினைக்க முடியுமோ நினைச்சிட்டே இருக்கணும். குறிக்கோள் வந்து பகவானோடு சம்பந்தம், பாகவதாலோடு சம்பந்தம், ஆச்சார குருவோடு சம்பந்தம் அந்த காலத்துல இருக்கணும். அடியேன் சுவாமி. ஏகாதசி அன்னைக்கு எல்லாம் திருவாராதனை பண்ணிட்டு தீர்த்தத்துல திருத்துலா எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். அதான் கேட்டேன் நான். தாராளமா எடுத்துக்கலாம். துளசிக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. அடியேன் சுவாமி, அது ஏகாதசி அன்னைக்கு துளசி இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றாளே, அது எவ்வளவு தூரம்? ஏகாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் கூடாதுமா. நெல்லிக்காய் போடும். ஏகாதசிக்கு தீர்த்தமும் துளசி எடுத்துக்க கூடாதுன்னு யார் சொல்லியிருக்கா? இங்க பக்கத்துல கோவில்ல அன்னைக்கு திருத்துலா கொடுத்தா கூட அத சாப்பிட மாட்டேங்கிறா. அதான் கோவில்ல புளியோதரை பிரசாதம் கொடுத்தாலே கீழே போடப்படாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த பிரசாதத்தையே ஒரு சொல்லி சாப்பிடணும். இப்ப ஒரே விஷயம் சொல்றேன். இப்ப இந்த ஏகாதசி விரதம் எதனால பண்றோம்? பாவம் தொலையணும். அது நான் பண்றதுனால, நான் இந்த விரதம் இருக்கிறதுனால தொலைகிறதா இல்ல பகவானுடைய அனுகிரகத்தால தொலைகிறதா? பகவானோட அனுகிரகம் தான். ஆனா அதே நான் பண்ணணும் இல்லையா? இப்ப அந்த பகவானுடைய பிரசாதத்தை நான் ஒரு துளி எடுத்துட்டா அவர் அனுகிரகம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா. அப்ப கீழே போட்டுனா அது பாவமா அது புண்ணியமா? இந்த மாதிரி ஒரு இது சொல்றாலே அது பெரியவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற ஒரு இதுலதான் கேட்டேன். சிலதெல்லாம் நிறைய பேர் ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்க்கறாங்க. பகவான் ஒரு பரபிரம்மம் வந்துட்டு வச்சுக்கேன், அவர் என்ன பண்றாரோ அதை பண்ணிட்டார். அது எந்த தோஷமும் கிடையாது, எந்த விதமான தோஷமும் கிடையாது. அவர் சொன்னதை பண்ணியாச்சுன்னா எந்த விதமான தோஷம் கிடையாது. ஆனா நாம ஏதாவது பண்ணிட்டோம்னா தோஷம் இல்லை. என்ன வேணா பண்ணலாம், ஏது வேணா பண்ணலாம். சொல்றேன், தர்மராஜனை பார்த்து அஸ்வத்தாமா செத்து போயிட்டான்னு சொல்லு, அப்ப துரோணாச்சாரி அவர் வில்ல கீழே போட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்ல சொன்னான் கண்ணன். தர்மராஜன் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், நான் தர்மத்துல இருக்கேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். சரி ஒண்ணு பொண்ணு அஸ்வத்தாமா என்கிற யானை போயிடுச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னான். சரி நம்ம யானை என்கிற அஸ்வத்தாமா போயிடுச்சுன்னு சொல்றேன், அப்படி சொல்லப்படாது. அஸ்வத்தாமா போயிட்டானா என்கிற யானை அப்படின்னு சொல்லு. இது சொல்லாமனா தர்மராஜன் சொன்னான். இப்ப தர்மராஜன் சொல்லியிருக்கா தோஷமான தோஷம் இல்லை. அந்த பாபம் அவருக்கு நான் பகவான் சொன்னபடியால சொன்னேன். அதே போல அவர் என்ன பண்றாரோ அதுதான் நமக்கு உத்தேசம். ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ஆக தர்மம் எதுவோ சாஸ்திரம் எதுவோ அதன் பிரகாரம் நம்ம பண்ணணும். பகவான் என்ன பண்றாரோ அது சாஸ்திரம். வித்தியாசம் அது பிரகாரம் இருக்கணும். அப்படி இல்ல சுவாமி, பெரியவா அந்த சாஸ்திர சம்பிரதாயம் அன்னைக்கு யாரும் நம்ம கேட்டு அப்படியே அவ என்ன சொல்றாளோ அப்படியே கேட்டு நம்ம வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு நிறைய கான்ட்ரவர்சி வரவே சரி எது கரெக்ட் எது தப்புன்னே தெரிய மாட்டேங்கிறது. அதுதான் அடிப்படை ஞானம் இல்லாதவதான் அடிப்படை. பகவான்ங்கிற தத்துவம் வரைச்சே அவர் எது பண்ணாலும் அது நன்மை. இந்த எதுனா ராமனுக்கும் கண்ணனுக்கு எந்த வித்தியாசம்? ராமன் எது தர்மமோ அதை பண்ணுவார், கண்ணன் பண்றது தர்மமாகும். அப்ப பகவான் சொல்லிட்டாரா அது எதுவுமே அதர்மம் கிடையாது, அது தர்மம். நாம பண்ணணுமா? ஓ
பெரியவருக்கு என்ன சொல்லியிருக்கா? தர்மம் என்னவோ அதுதான் நான் பண்ணணும். அந்த தர்மத்தையே அவர் அதர்மமா நீ பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா நான் தானமும் பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி அவர் சொல்ல மாட்டார். அவருடைய அப்படி இருக்கச்சு அவருடைய பிரசாதம் முக்கியம். அந்த பிரசாதம் இக்னோர் பண்ணியாச்சுன்னா அதுவே எனக்கு தோஷம். அப்ப நான் யாருக்காக விரதம் இருக்கணும் அவரே நான் வேண்டாம்னு தள்ளுறேனே. விரதம் இருக்கிறத பகவானுக்காக. அந்த பகவானுடைய தீர்த்தத்தையே பிரசாதத்தையே வேண்டாம் தள்ளு. இப்ப அவர் மனசு குளிருமா? இல்ல அவர் மட்டும்தான் கொஞ்சம் ஆனந்தமா இருப்பாரு. பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. கரெக்ட் தான். இப்ப பெருமாள் பிரசாதத்துக்காக தானே நம்ம கோவிலுக்கு போறதே பெருமாள் பிரசாதம் கிடைக்கணும் தான். ஆனா இப்போ அந்த சமீபமா நான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த ஏகாசினா இது சாப்பிடக்கூடாது, துளசி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கல்பூரார்த்தி, ஆனா நம்ம சம்பிரதாயத்துல கல்பூரார்த்தி வெளியில வராது. அப்படி வந்தா அதை எடுத்துக்க கூடாது, அது எடுத்துக்கிறது இல்லை இல்லையா? நம்ம சம்பிரதாயத்துல அந்த விளக்கு இதுதான் நம்ம இது பண்ணுவோம். நமஸ்காரம் சுவாமி. அடியேன் சுவாமி, இப்ப அவ கோயில்ல பிரசாதம் கொடுத்துன்னு இருக்கா. நம்மளா போய் வாங்காம அப்படி இருக்கலாமா? தாராளமா வாங்கலாம். ஆனா குறைச்சலா வாங்க, ஒரு துணி வாங்கிக்கணும். அது நான் பசி ஆடுற மாதிரி வாங்கப்படாது. பெருமாள் பிரசாதன்றதுக்காக எடுத்துக்கணும். அவ இப்ப குடுத்துன்னு இருக்கா, ஒரு இடத்துல குடுத்துன்னு இருக்கா. அத நம்ம போய் வாங்காம இருக்கலாமா? கண்டிப்பா வாங்கிக்கணுமான்னு கேட்கிறேன். தாராளமா வாங்கிக்கலாம். பெருமாள் கோயில்ல பிரசாதம் தான் வாங்கிடணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி எடுத்துட்டு நம்ம சாப்பிடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. தாராளமா சாப்பிடலாம். எந்த தவறு புரியத்துக்காக ஒரே பிரசாதம் குடுத்துன்னு இருக்கச்சே வாங்கிக்கணும், வாங்காம வரப்படாது. ஆமா. வாங்காம வரப்படாது. வாங்காச்சுன்னா அவரை இக்னோர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இல்ல, ஏன்னா இந்த திருவோணத்துக்கு சிரவணத்துக்கு விரதம் இருப்பேன். அவ ஏன்னா அந்த கோயில்ல அவ உப்பு இல்லாமல்லாம் இது பண்ண மாட்டா. அந்த நான் போற கோயில் பெருமாளும் இருக்கா, சிவனும் இருக்கா, வெறும் பெருமாள் கிடையாதுங்க, எல்லா சுவாமிகளும் இருக்கா. சோ அவ இது அப்ராம்னா தான் பிரசாதம் பண்ணி கொண்டு நைவேத்தியம் பண்ணுவா. ஸோ புளியோதரை அந்த மாதிரி கொண்டு வருவா. நான் உப்பு இல்லாம உபவாசம் இருக்கிறதுனால நான் அதை வாங்கிக்க மாட்டேன். நானு அப்படி வாங்கிக்காம வரலாமாங்கிறது அது தப்பான்னு கேக்குறேன். வாங்கலாம். ஒரு துளி வாங்கிட்டு வாயில போட்டு பெருமாள் பிரசாதம் அதை நம்ம அதுக்கு உண்டான கௌரவத்தை கொடுக்கணும். அந்த கௌரவத்தை கொடுக்கறதா அந்த பிரசாதத்தை ஒரு துளி வாயில போட்டு. இல்ல, அது இவ்வளவு நாள் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா நான் உப்பு இல்லாம சாப்பிடாம இருக்கோமேன்னு சொல்லி நான் வாங்க மாட்டேன். இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு அது தவறா இல்ல வாங்கிக்கணுமாங்கிறதுக்காக கேட்டேன். அடியேன் சுவாமி, தன்யோஸ். அது ஒரு எக்ஸாம்பிள் தரேன். என்னன்னா, ஒருத்தருக்கு சக்கரை வியாதி இருக்கு. அவ என்ன பண்ணுவா? அவ நீ பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன், சாப்பிடுறது சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு சக்கரை வியாதி இருக்கு, அதனால நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு துளி எடுத்து பெருமாள் பிரசாதம் அதே போலதான் இருக்கும். ஒருமா தன்யோஸ்மி சுவாமிகள்.